வைக்கும்படி யதுக்கு நான் கேட்கிறேன். தேங்க்யூ. மிக்க நன்றி டாக்டர் சுரேஷ். இன்று we are going to talk about renewable energy sources, மறு சுழற்சி எரிசக்தி வளங்கள். வேற வேற தமிழ் பெயர்கள் இருக்கலாம். சோ நான் கண்டுபிடிச்ச தமிழ் பெயர் சரியானது மறுசுழற்சி எரிசக்தி வளங்கள் என்றுதான் மிக சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனது தமிழ் பிள்ளை இருந்தா என்ன மேனேஜ் கொள்ளுங்க. எனக்கு அவ்வளவுக்கு தமிழ் இப்ப ஃப்ளூயன்ட் இல்லை. சோ இதுல வந்து நாங்கள் இப்ப பாக்கல, இந்த ஸ்லைட்ல பாக்க உங்களுக்கு தெரியும், இப்பத்திய அதாவது மின்சாரம் வந்து மோஸ்ட்லி வந்து அதாவது கோல்ல இருந்து அல்லது ஆயில்ல இருந்து அல்லது நியூக்ளியர்ல இருந்தா மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் ஸ்ரீலங்கா ப்ரொடியூஸ் ஆகுது. அவங்கதான் பெரிய பிக் ஜாயிண்டா இருக்கிறாங்க. பட் பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சொல்றது என்னென்றால் 2050 உள்ள வந்து ரிடியூஸ் பண்ணிக்கணும் கார்பன் டை ஆக்சைடு. Yeah, a lot of renewable energy sources from the sun. Actually, sun is the அவங்கதான் renewable energy, அதாவது காத்து அல்லது சூரிய ஒளி, பயோமேஸ், அதாவது புவியிலிருந்து வர வெப்பங்களை கூட கொடுக்கறது வந்து எல்லாமே சூரிய ஒளியில இருந்தா வேறு சூரிய சக்தியால வர வழிதான். சோ இதுதான் இன்றைய டாபிக். ஸோ மேபி 1 ஹவருக்கு ப்ளீஸ் நான் கதைக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டைப் பண்ணி விடுங்க அல்லது முடிக்க நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ என் பேர் வந்து குமாரசாமி ஜதுநந்தன். நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கேன். ஸ்ரீலங்காலையும் போயிட்டு வரேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட நீங்க கண்டாக்ட் பண்ணணும்னா இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்க கண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்க இப்ப டாபிக்குள்ள போவோம், இன்ட்ரடக்ஷன் போவோம். அது என்ன எனர்ஜி என்னன்னு சொல்லுவாங்க, என்ன பவர் என்னன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் எ ஒர்க். அதாவது நாங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறோம்னா எனர்ஜி. எங்களால் எவ்வளவு பவர் என்ன, ரேட் ஆஃப் விச் எனர்ஜி இஸ் யூஸ்ட். அப்ப இதுதான் ஒரு சிம்பிள் ஐடியா. நான் கூட டெக்னிக்கலா போக விரும்பல என்றால் இதுல இருக்க ஆடியன்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்கிறபடியே நான் வேற ஆக டீப்பா போக இல்லை, கொஞ்சம் மேலால சொல்லிட்டு வரும். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் டைப் பண்ணுங்க. எனர்ஜி வந்து கெப்பாசிட்டி டு ஒர்க், கெப்பாசிட்டி டு மூவ், கெப்பாசிட்டி டு டூ சம்திங். நாங்க நியூட்டன் 2ஆம் விதியை பாவிச்சோம்னா ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம், மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். இது வந்து நியூட்டன் 2ஆம் விதின்னு சொல்லலாம். எனர்ஜி என்று சொல்றது என்னன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஒரு ஃபோர்ஸை எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நாங்க கொண்டு போறோம், அல்லது ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜியை எவ்வளவு ஏறதுக்கு நாங்க செய்யலாம்ன்றது, ஒரு ஃபோர்ஸை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரோம்ன்றதான் எனர்ஜியை நாங்க டிஃபைன் பண்ணோம். பவர் எப்படி டிஃபைன் பண்றோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, how fast we can do. அதான் பவர். யூனிட் ஆஃப் பவர் வந்து வாட்ல அளக்கலாம், இல்ல கிலோவாட், மெகாவாட், டிஃப்ரெண்ட் யூனிட். பட் வேர்ல்ட் வைட்ல வந்து நாங்க யூஸ் பண்ற அலகு வந்து வாட்டேஜ். சரிதானே? சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ள போவோம். ரினியூவபிள் எனர்ஜிக்கு மூலக்கூறு வந்து எல்லாமே சன். சன்ல இருந்து வர சோலார் தெர்மல் எனர்ஜியால லேண்ட் வந்து ஹீட் ஆகும். அதே மாதிரி கடல்லையும் ஒரு ஹீட் அப் மேலே கீழே பெறலாம். அதாவது கடல்ல மேல் மட்டத்திலையும் கீழ் மட்டத்திலையும் டிஃப்ரெண்டான டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரலாம். அதே மாதிரி சூரிய ஒளியில இருந்து தாவரங்கள் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி லைஃப் ஃபெசிலிட்டி, பிளான்ட் க்ரோத், இது பயோ எனர்ஜியா சந்திக்கப்படுது தாவரங்கள். ஸோ பிவியை யூஸ் பண்ணி நாங்கள் சோலார் பவர் எடுக்கலாம். காத்தாடியை யூஸ் பண்ணி நாங்கள் காத்துல இருந்து மின்சார உற்பத்தி பண்ணலாம். டைடல் வேவ்ஸ். அதே மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து சூரியன் தானே. சோ சூரியன்ல இருந்து என்னென்ன எனர்ஜி நாங்கள் கணக்கு போறோம்னா சோலார், விண்ட், ஹைட்ரோ பவர், வேவ், டைடல் அண்ட் பயோமேஸ் அண்ட் ஜியோதெர்மல். நான் கணக்கு ஒரு கொஞ்சமா தான் போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் டைப் பண்ணிடுங்க. நாங்க பிறகு போறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ நாங்க டெஃபினிஷன் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ரினியூவபிள் அண்ட் கிளீன் எனர்ஜிக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வந்து எனர்ஜி சோர்ஸ் தட் இஸ் an alternative fossil fuel. நிலக்கரி சம்பந்தமானதுக்கு என்ன மாற்றீடு என்றுதான் நாம பார்த்தோம். அது வந்து கிளீன் எனர்ஜி வந்து அதுல ரினியூவபிள் எனர்ஜி என்ன, எனர்ஜி that comes from resources which are naturally on a human time scale. Sunlight, wind, rain, tides, waves and geothermal and heat. Energy produced from renewable sources
in a process that has minimal impact to the environment. So நேற்று 5ஆம் தேதி வேர்ல்ட் என்வயரன்மெண்டல் டே. ஸோ எவ்ரிபடி செலிப்ரேட்டட் இட். சரியா? ஸோ நாங்கள் இப்ப மின்சார உற்பத்தியை எப்படி ரினியூவபிள் இருந்து ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளலாம், சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வழியில் என்று பார்த்துக்கொள்வோம். சஸ்டைனபிள் எனர்ஜி எல்லாம் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். சரியா? ஜெர்மனி, உலகங்களை பொறுத்தவரை ஜெர்மனி வந்து 100% டுவர்ட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க, ஜப்பான்ல ஃபுகுஷிமால வந்து நியூக்ளியர் டிசாஸ்டரால, அதாவது இது வந்து ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததால அங்க இருக்க நியூக்ளியர் பவர் பிளான் வந்து எஃபெக்ட் ஆகிட்டு அங்க இருக்க அந்த ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ் எல்லாம் இப்ப கடலுக்குள்ள விட்டுருக்காங்க. ஸோ நீங்க அதை கேள்விப்பட்டீங்க ரீசெண்டா வந்த நியூஸ். ஸோ எல்லாருமே நிலக்கரி, மற்றது ஆயில், மற்ற அதுல இருந்து அதே மாதிரி இந்த நியூக்ளியர் இதுக்கு மாற்றிடாதான் நாங்கள் இப்ப யோசிச்சு கொண்டிருக்கோம் இல்ல. அப்ப இலங்கையில அது எந்த மாதிரி எவ்வளவுக்கு நாங்கள் எவ்வளவு வளம் இருக்குன்னு பாக்கலாம். இதான் குளோபலா எவ்வளவு எனர்ஜி நாங்க கன்சியூம் பண்றோம்னு பாக்கலாம். உங்களுக்கு பாருங்க, மோஸ்ட்லி வந்து ஆயில பேர்ன் பண்ணித்தான், அல்லது கோலை பேர்ன் பண்ணி, அல்லது நேச்சுரல் கேஸ், இந்த 3 பேர்ன் பண்ணித்தான் நாங்கள் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். நியூக்ளியர் வந்து இப்ப குறைச்சு கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா இது இந்த ஆய்வு மட்டம் வந்து 2014 இருந்து 2019 மட்டும் வந்து கொண்டு இருக்குது. கடைசியா கொஞ்சம் பீரியட்ல, ரீசெண்டான பீரியட்ல வந்து நியூக்ளியர் டிசாஸ்டருக்கு பிறகு எல்லாருமே ரெடியூஸ் பண்ணி கொண்டு போய் ஹைட்ரோ எனர்ஜி வந்து ஏசியன் ரீஜன்லாம் மோஸ்ட்லி வந்து செல்வாய்ப்பு. இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்லாம் ஹைட்ரோ எனர்ஜி வந்து மோஸ்ட்லி, ஈவன் யூஎஸ் அப்படியான இடங்களையும் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து ஹைட்ரோ எனர்ஜி வந்து இப்படியான ரீஜன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. அதர் ரினியூவபிள்ஸ் வந்து இப்ப வந்து பூம் ஆகி கொண்டு போகுது. நீங்க பாத்தீங்க அந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா பூம் ஆகி கொண்டு போய் கொண்டு இருக்கு. சோ அந்த ரினியூவபிள்ல கம்பேர் பண்ற நியூக்ளியரோட கம்பேர் பண்ணிக்கல ஹைட்ரோ வந்து 45% இருக்கு, விண்ட் வந்து 13%, சோலர் வந்து 6%, பயோஃபியூவல் பயோமேஸ் வந்து 5%, அதர்ஸ் டைடல் வேவ்ஸ், ஜியோ தெர்மல் எனர்ஜி வந்து 3% இருக்கு. நீங்க விக்கிபீடியால பாத்தீங்கன்னா புரியும். சோ இது வந்து இப்ப குளோபல் எனர்ஜி கன்சம்ஷன் 2000 இருந்து 2019 மட்டும். சிங்கப்பூரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 இருந்து 2020 3 மெகாவாட்ல இருந்து இப்ப 290 மெகாவாட் மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா கடைசியா சோலர் பிவின்னு பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 290 மெகாவாட்டுக்கு கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. சிங்கப்பூர் வந்து இலங்கையை விட சின்ன ஒரு நாடு, கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தின் பரப்பளவு என்ன. சோ அந்த சிங்கப்பூரின் அடைவு மட்டம் வந்து கணிசமான அளவு வந்து செல்வாக்கு செலுத்துறது வந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ல. அதுலயே மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூர்ல சோலர் பிவியை எடுத்துக்கொண்டாங்க. 290 மெகாவாட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. சோ நாங்கள் இலங்கையை பார்க்கும்போது இலங்கையில வந்து என்னென்ன ரினியூவபிள் எனர்ஜி இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வின், சோலர் பவர் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட், அதாவது ரீஜன்ல வந்து கூட எங்களுக்கு வின் சோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்க பாத்துருப்பீங்க பச்சிலப்பள்ளி, மன்னார் அந்த ஏரியால விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஆபரேஷன்ல இருக்குது. மன்னார்ல இன்னும் வந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இங்க கீழே நார்த் சென்ட்ரல், அதாவது மத்திய மலைநாடுலயும் கீழே இலங்கையாக ஹம்பாந்தோட ஏரியாலையும் முதலாவது விண்ட் ஃபார்ம் வந்து இலங்கையில ஹம்பாந்தோட ஏரியா தான் ரன் பண்ணி கொண்டிருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சோலர் பவர் ப்ரொடக்ஷனும் வடக்கு நார்த் அண்ட் ஈஸ்ட் ஏரியா தான் மோஸ்ட்லி இந்த பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு. அப்ப ரினியூவபிள் எனர்ஜில சோலரையும் நாங்கள் விண்டையும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கூடுதலா. பட் ஹைட்ரோ வந்து பாக்கல மத்திய மலைநாடு, ஊவா, வயம், சப்ரகோமா மாகாணங்கள்லாம் நாங்கள் வந்து கூடின வந்து எங்களுக்கு டேம்களும், அதாவது நீரோ ஆறுகளும் கூட இருக்கு. ஸோ நீங்க மோஸ்ட்லி வந்து மத்திய மலைநாடுல தான் எங்கள்ல பெரிய பெரிய ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் இருக்கு, விக்டோரியா, ரந்தனிகளை. அதே மாதிரி பயோமேஸ் பொட்டன்ஷியல் வந்து நாடளாவிய ரீதியில இதுக்கு ரோல் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில மோஸ்ட்லி வந்து பயோமேஸ் ப்ரொடக்ஷன் வந்து கிளிசரின் எதிர்த்துதான் முடிவு செய்தது. ஆனா டிஃப்ரெண்ட் இந்த மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பயோமேஸ் பொட்டன்ஷியலுக்கு. ஈவன் கோல் இண்டேஜத்துல இருந்து கூட சிங்கப்பூர்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு கிட்டத்தட்ட நான் செய்த ப்ராஜெக்ட்ல 2 மெகாவாட் இருக்கு. நான் அது கூட டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, சோ எனர்ஜி மிக்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கால பாருங்க, இந்த இதான் ப்ரொஃபைல் 2015 எடுத்த தரவின் படி பெட்ரோலியம், பயோமேஸ் கிட்டத்தட்ட
39% கிட்ட வந்து கொண்டு இருக்குது. ரினியூவல் எனர்ஜி 3% இருந்து இப்ப பூம் ஆகி கொண்டு வருது. ஓகே, ஏன் ரினியூவல் என்னத்துக்கான ரினியூவல் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃபைனான்சியலா பொலிட்டிக்கல்ல பாத்தீங்கன்னா குட் இன்ஜினியரிங் கேன் பி யூஸ் டு டெலிவர் எனி எனர்ஜி சீப்லி அண்ட் மேக் மணி. இது என்ன டவுட்ஃபுல்லா இருக்கு? ரினியூவல் எனர்ஜி வில் நெவர் பி எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் ஹெவிலி சப்சிடைஸ். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு சப்சிடை கிடைக்கும் அப்படின்றதான் நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதாவது கிராண்ட்ஸ் கிடைச்சதான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்களை செய்யலாம். வேண்டாம், எங்களுக்கு கேபிட்டல் காஸ்ட் கூடவே இருக்கு. ஆபரேஷன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியா இருந்தாலும் கூட கேபிட்டல் காஸ்ட் எங்களுக்கு கூடவே இருக்கு. பொலிட்டிக்கல் பாக்கல என்னென்ன இஷ்யூஸ் நாங்கள் இதுல ஏன் EU and other legal binding யூரோப்பியன் யூனியன்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல போட்டணும். அதாவது கார்பன் CO2 எமிஷனை நாங்கள் குறைச்சிக்கிறோம். So until other countries reduce CO2, why should we? ஏன் எல்லா கண்ட்ரிகளால முடியல, எங்களால ஏன் முடியாம இருக்கு? Many countries are increasing emissions as their economies expands. நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு போக எங்களோட கண்ட்ரியில வார முதலீடுகளால வார வருமானங்கள் கூடினாலும் கூட எங்களோட இண்டஸ்ட்ரியில வர எமிஷன்ஸும் கூடிக்கொண்டு போகும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் சப்ளை. ரினியூவபிள் எனர்ஜில வந்து ஹைட்ரோ அதுவான ஸ்டெபிலிட்டியான சப்ளை. இப்போ நான் காத்தையும் சூரிய ஒளியையும் சொல்லல, மற்றதுகள் வந்து ஹைட்ரோவான அப்படியானது வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கு. பட் இதுலயே ஒரு டவுட்ஃபுல் இருக்கு. இதெல்லாம் இன்டர்மீடியன்ட் சோர்சஸ், எப்ப கிடைக்கும்னு சொல்லிடாது. எங்களுக்கு மூயில் இருந்தா எங்களுக்கு கிடைக்காது சோலர். அதே மாதிரி காத்தாடி ஆப்ரேட் ஆகாது. ஸோ இதெல்லாம் இன்டர்மீடியட் ரிசோர்சஸ், நாட் குட் ஃபார் மாடர்ன் லைஃப். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் இதை மட்டும் நம்பி இருந்தோம்னா எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இன்டிகிரேட்டட் சிஸ்டத்துக்கு போகணும். அடுத்தது சப்ளை. எனர்ஜி ஷார்டேஜ் மீன்ஸ் we need as much generation capacity from many sources as possible. நிறைய சோர்ஸா வச்சிருந்தா நாங்கள் ஒரு நம்பி இருக்க தேவையில்லை, ஒரு டிபெண்ட் பண்ணிருக்க தேவை. ஆனால் 1000 விண்ட் டர்பைனை போட்டு தான் ஒரு கன்வென்ஷனல் பவர் பிளானை நடாத்துகின்ற இந்த தரமைந்த மாணவர்களுக்குரிய இலவச செயல. ஹலோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்விரான்மெண்டல் மற்றது வந்து இது பாக்கல. என்விரான்மெண்டல் வகை குளோபல் வார்மிங்கை குறைக்கலாம். நீங்க பாத்தீங்களா இல்ல கிரீன் ஹவுஸ், ஏர் பொல்யூஷன்ஸ், ஆசிட் ரெயின்ஸ், இதை பற்றி தான் எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்ப என்ன காரணத்துக்காண்டி இவ்வளவு காரணத்துக்காண்டி நாங்கள் ரினியூவபிள் எனர்ஜி போய்கொண்டிருக்கணும். பொலிட்டிக்கல் வைஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வந்து இப்ப புஷ் பண்ணுது. நாங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிக்கிறோம். பட் இதுலயே எங்களுக்கு சில டவுட் இருக்கு. என்விரான்மெண்டல பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கை குறைக்கலாம், பட் விஷுவல் இம்பேர்ஸ், லேண்ட் யூஸ், எனர்ஜி பே பேக்ஸ், மற்றது எங்க சமூகங்கள்ல நாங்கள் சந்திக்க பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. சோ அப்ப எல்லாத்தையும் நாங்க வந்து வடிவா ஸ்டடி பண்ணிட்டு தான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். குளோபல் வார்மிங்ன்றது நீங்க உண்மையா நம்புறீங்களா? இது வந்து மனிதனால உருவாக்கப்பட்டதா இல்லையான்னு நீங்க நம்புறீங்க? இது மனிதனாலதான் உருவாக்கப்பட்டது குளோபல் வார்மிங். நாங்கள் வந்து எவ்வளவு எரிவாயுகள் நாங்கள் வெளியில நச்சு வாயுகள் வெளியில விடுறோம், அதுலதான் முக்கியமா தங்கி இருக்கு ஆக்சுவலா. சோ நீங்கள் இது வந்து கோஸ் பை ஹியூமன் கைண்ட். இது மனிதனாலதான் இந்த குளோபல் வார்மிங் வந்து எவ்ரி 5 இயர்ஸுக்கு வந்து 0.2 டிகிரியால கூடிக்கொண்டு போகுது குளோபல் வார்மிங். சோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து எரிசக்தி தான். மின்சாரத்துல பாதிக்கக்கூடிய எரிசக்தி தான் முக்கிய காரணமா இருக்கு. சோ நீங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை பற்றி படிச்சிருப்பீங்க. சோ நான் அதை சும்மா சொல்றேன். நீங்கள் பாருங்க, இந்த green house effect is processed by which radiation from the planet's atmosphere warms the planet's surface to temperature above what it would be in the absence of atmosphere. So நீங்கள் green house இதால வர காரணம் வந்து கரியமில வாயுக்களால வர இஷ்யூஸ், மற்றது ஓசோன்ல ஏற்பட்ட துவாரங்கள், இதாலதான் green house effect நாங்கள் வந்திருக்கு. நாங்கள் சாதாரண உயர்தரத்துல எல்லாம் படிச்சிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. So changes in temperature வந்து வேர்ல்ட் வைட்ல எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து 0.2 டிகிரியால கூடிக்கொண்டு போகுது. சோ இது வந்து பெரிய இம்பாக்ட். அந்த இம்பாக்ட் எல்லாம் நீங்கள் செய்தி மூலமா எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. சோ நான் அதை பற்றி இப்ப பேச இல்லை. சோ 2015ல யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா,
According to the organization committee at the outset of the talks, the expected key results was an agreement to set goal limiting global warming to less than 2 degrees Celsius compared to the pre-industrial level. So 1.5 degree goal will require zero emissions. அதாவது 1.5 டிகிரிக்குள்ள நாங்கள் ஜீரோ ஒரு 2030 நாங்கள் 1.5 டிகிரி குளோபல் கோல் அடைகிறதுக்கு எங்களுக்கு ஜீரோ எமிஷன்ஸ் இருக்கும். ஜீரோ எமிஷன்ஸ் நாங்கள் கரியாமையில வாயில எரிக்கலாம், அதோ நிலக்கரிக்கு எரிக்கலாம், அதோ இல்ல ஓயில் எரிக்கலாம். அப்ப நாங்கள் டை மேக்சிமம் நாங்கள் ரினியூவல் எனர்ஜிக்கு தான் போவோம். சரி, அப்ப ரினியூவல் எனர்ஜி முக்கியமான கட்டத்தில் வருது. நாங்கள் இப்ப சோலருக்குள்ள போவோம். சோலர் பவர் வந்து நீங்கள் இலங்கையில பாத்துருப்பீங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் சோலர் பவர் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா வீடுகள்லயும் போட்டு மோஸ்ட்லி நினைக்கிறேன் எல்லா ஒரு கிராமத்திலயும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடுகள்ல இருக்கு. இது வந்து அன்னோன் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. சோலர் பவர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி மெட்டீரியல் டிவைஸ் தட்ஸ் கேப்பபிள் கன்வெர்ட்டிங் தி எனர்ஜி contained in photons of light into electrical voltage current. A photon with short enough wavelength and high enough energy can cause an electron in photovoltaic material to break free an atom and that hold it. If nearby electric field is provided, those electrons can be swept towards a metallic contact where they can emerge as an electrical current. So சூரிய ஒளி இருந்தால் எங்களுக்கு நாங்கள் அந்த ஒளியை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், அதை நாங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். அதை பயன்படுத்தி கொண்டால் எங்கால முக்கியமான ஆனா அதுலயும் சில டிராபேக்கள் இருக்கு. The surface of Earth receives 6,000 times as much solar energy as our total energy demand. அவ்வளவு நாங்கள் கிடைக்குது, ஆனா அவ்வளவு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்றது இல்லை. ஏன்னா முக்கியமாக எல்லாமே கடல்ல போகும், நீர்நிலையில போகும். அப்படியான சில பிரதேசங்களால மேனால அக்சஸ் பண்ண முடியாத ஏரியாலும் இருக்கு. சோ எங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அவ்வளவு எனர்ஜியை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கொண்டா இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். டிபிக்கல் போட்டோவோல்டிக் செல் வந்து உங்களுக்கு தெரியும், சன்லைட் படையக்கல பாருங்க, இதுல வந்து வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகி கொண்டிருக்கு 0.07. இங்க வந்து நோ சன்லைட். அப்ப சன்லைட் சூரிய ஒளி இருந்தால் இது நாங்கள் காபோத உயர்தரத்துல படிச்சிருப்போமே இந்த மாதிரி வந்து எப்படி எமிட் ஆகுது. அப்ப இங்க போட்டோவோல்டிக் செல்ல இருந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணிக்கல வந்து போரோன் அல்லது பாஸ்பரஸ் ஆட் பண்ணிக்கல வந்து this impurities create environment for electrons to free when sunlight hits the photovoltaic panel. The freeing of electrons lead to the production of electricity. இங்க இதுல சன்லைட் இருக்கேக்கல பாருங்க, இதுல ஜீரோ. இங்க மல்டிமீட்டர் நாங்கள் இந்த டெர்மினலுக்கு குறுக்க வைக்கல எங்களுக்கு ஒரு கொஞ்சம் வோல்டேஜ் கிடைக்கும். இதுதான் the basic concept of typical photovoltaic cells. Photovoltaics is a material and device converts sunlight into electrical energy. PV cells are commonly known as solar cells or PV cells. PV cells are essentially made of two layers of semiconductor materials known as P and N. The PV cells are building blocks of PV system. PV modules are made of PV cells. Modules in turns can be combined PV array. PV cell, modules and PV array. So world PV ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏசியால மோஸ்ட்லி வந்து சைனால கூட வந்து சோலார் கெப்பாசிட்டியை வந்து அவங்க கன்சியூம் பண்ணாலும் அவங்க அதான் மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 30,000 ஜிகாவாட் 26% வந்து சைனா தான் யூட்டிலைஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த நாடுகளை பாத்தீங்கன்னா இந்தியா கூட இருக்கு 9,900. சோ நீங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமி மத்திய கோட்டு கிட்ட நாங்கள் மோஸ்ட்லி வந்து மத்திய ரேகை கிட்ட இருக்கிறதால எங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நாங்கள் மோஸ்ட்லி வந்து சூரிய ஒளியை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளணும், சூரிய ஒளியில வர சோலார் சிஸ்டத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். சோ இதுதான் பிவி சிஸ்டத்துல இருந்து வர டிசி வந்து நாங்க டிசிய மல்டிபிள் பாயிண்ட் டிராக்டரால அதிகமாகிக் கொண்டு பிறகு டிசி லிங்க்ல இருந்து டிசில இருந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணி கிரிடோட கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். கிரிடோட கனெக்ட் பண்ணாம ஆப்ரேட் பண்ற சிஸ்டங்களும் இருக்கு. அது சொல்றது ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஐலண்ட் மோட் ஆப்ரேஷன் சொல்றது. அதாவது தனியவே சோலார் பிவில ரன் பண்ணி கொண்டிருக்கிற சிஸ்டங்கள். பட் நாங்கள் இப்ப வீட்டுல பொறுத்திருக்கிற சிஸ்டங்கள் எல்லாம்
கிரிட் சப்ளை இல்லாட்டி அது வேலை செய்யாது. ஏன்னா அது வந்து கிரிட் டிபெண்டன்ட் சோலார் பிவி சிஸ்டம்ஸ். ஸோ கட்டாயம் அங்க வந்து கிரிட் சப்ளை இருந்து கிரிட்டோட சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கோம். கிரிட் என்ன எங்களுக்கு இலங்கையை பொறுத்தல சில எலக்ட்ரிசிட்டி பொறுத்தான் நேஷனல் கிரிட். ஸோ இது வந்து 10 மெகாவாட் வவுனியால இருக்கிற 10 மெகாவாட் ஒரு சோலார் பவர் பிளான்ட். 35,729 நம்பர் ஆஃப் சோலார் போட்டோவோல்டிக் மாடியூல்ஸ் வந்து இங்க பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 54 ஏக்கர் 22 ஹெக்டேர் அளவு. சோ இது வந்து ஆபரேஷன்ல இருக்கு. சரியா? சோ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த வீடியோ வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம், கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு இடையில உள்ள ரீஜன்ல இருக்கிற ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம். Please wait for a while. ஆடியோஸ் வேற இல்ல போலடாக்கு. இந்த ஆடியோ மணியா இருக்கா? சாரி, வால்யூம் அதிகமா இருக்கா? அப்படியா? வால்யூம் வருது இல்ல, வால்யூம் வருது இல்லையா? ஓகே. சோ இது வந்து இப்ப ரீசெண்டா கட்டி முடிச்ச ஒரு சோலார் பிளான் வந்து கடலுக்குள்ள கட்டி இருக்காங்க. ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க ஜோதனா. ஓகே. சோ நான் இப்ப விண்ட் எனர்ஜிக்கு போறேன். உங்களுக்கு சோலார் எனர்ஜில ஏதாவது டவுட் இருந்தா நாங்க பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏனென்றால் நான் டெக்னிக்கலா போகல. ஏன்னா டெக்னிக்கல் போனா கொஞ்சம் போரிங்கா இருக்கும். ஆக்சுவலா இதுல மேக்ஸிமம் பாயிண்ட் ட்ராக்கர், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், ஓப்பன் வோல்டேஜ் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு இதுல. சரியா? அப்ப இங்க இதுல யூஸ் பண்ணிருக்க சோலார் பிவி சிஸ்டம் இதுல இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து ட்ராக்கிங். சூரியகாந்தி இந்த சிஸ்டம். சூரியகாந்தி வந்து சூரியன் எனர்ஜி அதாவது அதிகாலையில கிழக்கு பக்கமா இருந்து பின்னிர மேற்கு பக்கமா போகும். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் இங்க யூஸ் பண்ணி கொள்றாங்க. அதாவது ட்ராக்கிங் ஒன்று போட்டு. அப்ப இந்த சோலார் சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டில்ட் ஆகிக்கொண்டிருக்கு. இது இங்க நெடுங்கணி இருக்கிற வவுனியா இருக்கிற சிஸ்டம். சரியா? சோ இது வந்து ஆபரேஷன்ல இருக்கு கிட்டத்தட்ட. உங்களுக்கு சான்சஸ் இருந்தா நீங்க போய் பார்க்கலாம். ஃபீல்ட் விசிட் போய், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபீல்ட் விசிட் போய் பார்க்கலாம். 10 மெகாவாட். சரியா? சோ நான் இப்ப விண்ட் எனர்ஜியை பற்றி பேச போறேன். விண்ட் எனர்ஜி வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இலங்கையில ஹம்பாந்தோட்டையில முன்னாடி சொன்ன மாதிரி ஹம்பாந்தோட்டையும் மற்றது இப்ப யாழ்ப்பாணத்துல பச்சிலப்பள்ளி ஏரியால இருக்கு. இப்ப மன்னார்ல போட்டுட்டு வராங்க. சோ இந்த விண்ட் எனர்ஜி வந்து எப்படி வந்து கன்வர்ஷன் ஆகியது? விண்ட் டர்பைன் சிஸ்டம் கேப்சர்ஸ் விண்ட் பவர், அதாவது கைனடிக் எனர்ஜியை வந்து ஏரோடைனமிக் blades and converts its rotating mechanical power in the shaft of the generator. ஜெனரேட்டர்ல வந்து கைனடிக் எனர்ஜியை வந்து ஏரோடைனமிக் blades வந்து it converts rotating mechanical power கன்வெர்ட் பண்ணும்.
கன்வெர்ட் பண்றது இல்லை. ஜெனரேட்டருக்கு உள்ள நாங்கள் கியர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஏனென்றா நாங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து ஜெனரேட்டர் ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸா இருக்கு. The main elements of wind turbine systems are turbine, gearbox, generator, and power electronics converters. The rotor of wind turbine usually operate a speed range of 6 ல இருந்து 20 rotation and power RPM க்குலாம் work பண்ணிக்கொண்டிருக்கும். Revolution per minute. The speed of is generally lower than the speed of generator. அதுக்காண்டி தான் நாங்கள் gearbox யூஸ் பண்ணிக்கொள்றோம். The gearbox is used to match the speed of difference between the turbine and the generator. So இங்க விண்ட்ல இருந்து வர விண்ட் டர்பைன் கியர் பாக்ஸுக்கு போய் அங்க இருந்து ஆல்டர்னேட்டருக்கு போய் ஆல்டர்னேட்டர் இருந்து எங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்ஃபேஸுக்கு போயிட்டு அங்கால வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி கிரிடுக்கு போகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். So the output voltage of the generator is converted to rated grid voltage at rated frequency by using one of the most stages of power electronics converters. அப்ப எங்களுக்கு 50 Hz 33 kV சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ அப்ப எங்களோட கன்வெர்டர்ஸ் அதான் இந்த ஃபங்க்ஷனை செய்யும். 50 ஹெர்ட்ஸுக்கு 33,000 வோல்டேஜ் கிட்ட மாதிரி, இல்லாத 11,000 வோல்டேஜ் கிட்ட மாதிரி. ஸ்ரீலங்கால லோ வோல்டேஜ்ல ஒரு விண்ட் டர்பைன் கனெக்ட் பண்ணி இல்ல, எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்கிறது 33,000 அல்லது 11,000 வோல்டேஜ் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. There are various type of electronic message used in wind turbine. அது நீங்கள் டாபிக்ல போய் பார்க்க தெரியும். They are on the installed power, load type, and simplicity of control. அது மாறுபடும், ஒவ்வொரு கேட்ட மாதிரி மாறுபடும். Synchronous generator, permanent magnet generators, squirrel cage induction generators, double effect ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸா மாறிக்கொண்டிருக்கும். டபுள் இஃபெக்ட் இண்டக்ஷன் ஜெனரேட்டர்ஸ் தான் இப்ப வெல் நோன் ஆயிருக்கு. மெகாவாட் சைஸ்ல டர்பைன் பெரிய பிகஸ்ட் கெப்பாசிட்டில இருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் வந்து இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கல. நான் திருப்பி ஒரு வீடியோ காட்டுறேன். ஐ எம் சாரி, எனக்கு இரண்டு சவுண்ட் எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கு. ப்ளீஸ் bear with me 1 minute. How does a wind turbine work? You've probably seen a wind farm, but do you know how wind force is converted into electrical energy? We are going to show you how a wind turbine works. Each wind turbine has a wind vane at the top that indicates the wind direction. Wind vane allows the turbine to rotate on the tower and face the wind. The blades also rotate on their axis for maximum resistance. Wind force, that is the kinetic energy contained, spins the blades. These are designed to fully capture its energy. They can be as long as 60 meters each and are made of very light and resistant materials that easily float. This is why they can produce energy even with very light winds, starting from about 11 kilometers per hour. With very strong winds, above 90 kilometers per hour, the blades are placed in the feathered position and the turbine stops spinning for safety reasons. The blades are attached to the wind turbine through the hub, which is coupled to the low-speed shaft. The low-speed shaft is given this name because it spins at the same speed of the blades, between 7 and 12 revolutions of the minute. To produce electricity, it is necessary to increase the turning speed of the low-speed shaft. That is the mission of the gearbox, which raises the speed over 100 times and transfers it to the high-speed shaft. The high-speed shaft that rotates at up to 1,500 revolutions per minute is connected to the generator. The generator converts the kinetic energy into electricity, a source of energy that is used in the electricity produced in the generator is conducted from the tower to the base. There, the transformer raises the voltage like a wind farm. From each turbine, alternating current is sent to the substation. Here, the voltage is increased again to feed it into the power grid and transport it to the consumers. This is how we use the wind to light cities,
The industry, schools, or hospitals operate our household appliances. ஸோ இதை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல, உங்களுக்கு ஆடியோ காட்டியும் வீடியோல பார்த்துருப்பீங்க எப்படி விண்ட் வந்து கைனடிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்து மாறி அதுல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா அப்படி மாறுது. ஸோ அதுல கொஞ்சம் லாசஸ் இருக்கு. முன்னாடி நாங்கள் கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், கொஞ்சம் லாசஸ் இருக்கு. அகெயின் we have some more losses because we are using converters, எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்றோம். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட்டோ தெரிய வரையில இது வந்து கொல்லுப்பளை அண்ட் விண்ட் ஃபார்ம்ஸ், வள்ளி முனை விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபெஸ்டா வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு ஆபரேஷன்ல இருக்க விண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து பில்ட் பை ஜூல் பவர் அண்ட் பீட்டா பவர். இது கிட்டத்தட்ட 12 மெகாவாட்ஸ் ஈச் கெப்பாசிட்டி, அனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 60 ஜிகாவாட் ஹவர். இது ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட விண்ட் ஸ்பீட் வந்து 9 RPM ரெவல்யூஷன் பெர் மினிட்ல இருக்கு. இது வந்து ஆல்ரெடி ஆபரேஷன்ஸ் இருக்க ஒரு விண்ட் ஃபார்ம். சரியா? சோ இப்ப நான் சோலரையும் பற்றி கழிச்சிட்டேன், அதுக்கு அடுத்தது விண்டையும் பற்றி கழிச்சிட்டேன். So we don't have time now. I am moving into the hydro energy. So தயந்தன் any break வேணுமா இல்லாட்டி நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க. So hydro energy வந்து ஸ்ரீலங்காண்ட நாங்கள் கேட்டிருப்போம், லக்ஸபாரா கரண்ட், விக்டோரியா கரண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க இருக்கிற டேம்ல இருந்து வர ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி தான் இது ஹைட்ரோ எனர்ஜி. இது வந்து ரினியூவபிள். கிட்டத்தட்ட ரினியூவபிள் இந்த மாதிரி மழை கீழே இருந்த மேல் நீர் ஆவியாகி போய் முகிலுக்கு போய் முகில இருந்து திருப்பி வரையக்குள்ள அந்த அவளை தண்ணியை நாங்கள் சேமிச்சு வச்சு அதுல இருந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது தான் ஹைட்ரோ எனர்ஜி. உங்களுக்கு தெரியும், இந்த ஹைட்ரோ எனர்ஜி வந்து ஒரு மிக பழமையான ஒரு conventional way of producing the power. Very significant renewable source of generating electricity. It's account 19% of the global production of electricity. In some developing countries in Asia, Africa, it's account for more than 90%. அதாவது வளர்ந்து வரும் கண்ட்ரிகள் ஆப்பிரிக்கா, இலங்கை, ஆசிய நாடுகள்ல வந்து 90% மேல கன்சியூம் பண்றாங்க. In USA, it's account for 9%. So இது எவ்வளவுக்கு யூஸ் பண்ணினே பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டேம்ஸ். உங்களுக்கு தெரியும், சைனால இருக்குது, பிரேசில் இருக்குது, வெனிசுலா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, கனடா. இதுதான் மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இந்த வேர்ல்ட். கிட்டத்தட்ட 18,200 மெகாவாட் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. சைனா 3 ஜார்ஜ் என்ற ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட். உங்களுக்கு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜியில இருந்து கைனடிக் எனர்ஜியா மாறி அதுல இருந்து டர்பைனை சுத்தி அங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுதான் இந்த ஹைட்ரோ பவர் டு எலக்ட்ரிசிட்டி பவர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டேம்ல சேவிச்சு டேம்ல இருந்து சேனலுக்குள்ள வந்து டர்பைன்ல வந்து ஹொரிசோண்டலோ அல்ல வெர்டிகல் டர்பைன்ஸ் இருக்கும். அங்க இருந்து கைனடிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறி டர்பைன் போய் அதுல இருந்து ஆல்டர்னேட்டர் போய் அங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஹைட்ரோ பவர் டு எலக்ட்ரிசிட்டி பவர். இதுல 3 விதமான பவர் இருக்கு, அது நான் பிறகு பார்ப்போம். இதுதான் பழம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் 1982ல வந்து பில் பண்ணது. ஸோ அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் இதுல இருக்குன்னா ரினியூவபிள் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி சோர்ஸ், டொமஸ்டிக் எனர்ஜி சோர்ஸ், generally available as needed, provided as free creational opportunities, water supply and flood control பண்ணலாம். ஸோ நாங்க டேம் ஒன்று கட்டி வச்சிருந்தா வாட்டர் சப்ளையும் ஃப்ளட் தான் முக்கியமான அட்வான்டேஜ். பாசிபிள் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்ன பிரச்சனை? ஃபிஷ் பாப்புலேஷனுக்கு பிரச்சனை வரும். குவாலிட்டி அண்ட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ecosystem of rivers and stream அது பாதிக்கப்படலையா? drought, impact on local environmental and land use, பெரிய யூஸ் லேண்ட் எல்லாம் எடுக்க தேவையான லேண்ட் எடுக்க வேண்டி வரலாம் இது கட்டுறது. preservation of concerns. ஸோ இதுகள் வந்து பாசிபிள் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் இருந்தால் கூட ஹைட்ரோ பவர் வந்து மோஸ்ட் ரிலையபிள். ஸோ இதுல 3 விதமானதுக்கு இம்பவுண்ட்மெண்ட். டிபிக்கலி திஸ் இஸ் மோஸ்ட் காமன். ஒரு டேம் கட்டிட்டு அதுல இருந்து சேனலுக்கால வந்து டர்பைனை சுத்திட்டு எடுத்துட்டு போறதுதான் இது வந்து இம்பவுண்ட்மெண்ட் மோஸ்ட் டிபிக்கல் வே. இது வந்து லார்ஜ் ஹைட்ரோ பவர் சிஸ்டத்துல யூஸ் பண்றது.
அடுத்தது டைவர்ஷன் ரன் ஆஃப் ரிவர் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அங்கே இருந்து எடுத்துட்டு வரோம். இது வந்து மினி ஹைட்ரோ அல்லது மைக்ரோ ஹைட்ரோல யூஸ் பண்றாங்க. இப்ப இலங்கையிலும் இருக்கு இப்படியான சிஸ்டம். இட் மே இருக்க யூஸ் ஆஃப் டேம் சேனலை டைவர்ட் பண்ணி எடுக்கிறதான், அவ்வளவுதான். பம்ப் ஸ்டோரேஜ்ன்றது இது வந்து இப்ப கொஞ்சம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ற சிஸ்டம் வந்து லேக்ல இருந்து ரிசர்வருக்கு பம்ப் பண்ணிட்டு தேவையான நேரம் திருப்பி அங்கே இருந்து ரிவர்ஸ் ஃப்ளோல எடுக்கிறது. அப்பயே திருப்பி இன்ஜின் டர்பைனை போட்டு அங்கே இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்றோம். அப்ப இப்படியான சிஸ்டம் வந்து பம்ப் ஸ்டோரேஜுக்குள்ளே வரும். அது நாங்கள் கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 விதமான ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் வந்து அவைலபிள் இந்த மார்க்கெட். நீங்க இதே மாதிரி ஒரு அருவியில கூட நீங்க வாட்டர் வீல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூத்திர கிணறு கன்செப்ட் என்ன, சூத்திர கிணறு எப்படி இருக்கு அந்த கன்செப்ட்ல போகலாம். ஹைட்ரோ பவர் கிளாரிஃபிகேஷன் வந்து 100 லார்ஜ் வந்து மோர் தென் 100 மெகாவாட், மீடியம், ஸ்மால், மினி, மைக்ரோ, பைக்கோ அப்படியான சிஸ்டங்களே இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நீங்கள் உங்களுக்கு அறிவியலையே நீங்க ஒரு சின்ன வாட்டர் வீல போட்டு அந்த வாட்டர் வீல்ல இருந்து ஒரு கியர் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி ஒரு இண்டக்ஷன் மோட்டர் கனெக்ட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு தேவையான பவரை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து இங்க அருவிக்கு கிட்ட ஏதாவது சின்ன சேனல் கிட்ட இருந்தீங்கன்னா அதுல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரோ பவர் ப்ரொடெக்ஷன் இன் ஸ்ரீலங்கா வந்து இதுதான் is the main indigenous renewable energy resources available in the country for electricity generation. Almost all economical able hydro potential has been developed. The government has put the highest emphasis on development of remaining hydropower projects in the country. At present, 35% of annual energy generation from hydro plants. So, so நான் வீடியோ இப்ப காட்டையில என்ன உங்களுக்கு சவுண்ட் கேட்காதபடியா நான் வீடியோ காட்டையில பிறகு நான் உங்களுக்கு சவுண்ட் கேக்குது ஜாதுவண்ணா, சவுண்ட் கேக்குது. ஆனா கொஞ்சம் கிளியர்லாம் கிடையாது. நீங்க ப்ளே பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்க ப்ளே பண்ண சவுண்ட் கேட்டதா. ஓகே ஷூர். Grammarly can help you write quickly and confidently, so you never have to slow down at work. Instant corrections make இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வாட்டர் வீல்ல இருந்து எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்படியான சிஸ்டங்கள் வந்து மத்திய நாடுகள்ல யூஸ் பண்ணினா, வடகிழக்குல எங்களுக்கு போதிய அளவு நீர்ப்பாசன கட்டமைப்புகள் இருந்தா நாங்கள் இதே மாதிரி சிஸ்டங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து சிம்பிள், வெரி சிம்பிள் வாட்டர் வீல்ஸ் சொல்றது. எங்கட சூத்திரக்கிற கன்செப்ட் அவ்வளவுதான். சரி, கியர் வீல போட்டு எங்கட ஃப்ரீக்வன்சியும் வோல்டேஜையும் நாங்கள் மேட்ச் பண்ணோம்னா சரி, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ரொஜெக்ட்ஸ் இப்படியான சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு இலங்கையில. மத்திய மேல்நாடு பிரதேசங்கள்ல மினி ஹைட்ரோ பிளான்ஸ் இப்படியான சிஸ்டங்கள்ஸ் வந்து ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நாங்க அடுத்த டாபிக் போவோம், வேவ் எனர்ஜி. வேவ்ல இருந்து எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி. இது வந்து இலங்கை போன்ற நாடுகளுக்கு எந்த அளவு சாத்தியக்கூறு இருக்குது இல்லை. பட் இலங்கையில தென்பகுதிகளில், இலங்கையில வடகிழக்குல சாத்தியமில்லாடியும் தென்பகுதிகளில் எங்களுக்கு இப்படியான டைடல் வேவ்ஸ் வேவ் எனர்ஜியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற அளவு இருக்கலாம். பட் அதுகளுக்கு அகெயின் we had to think about what are the impacts for என்னென்ன இம்பாக்ட்கள் இருக்கு, மற்றது கப்பல் போற வழியில இருக்கா, எல்லாத்தையும் படிவா ஸ்டடி பண்ணி தான் செய்யலாம்.
இது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேவ் எனர்ஜி. வேவ் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஓஷியன் வேவ் எனர்ஜிന്റെ டேட்டா தந்திருக்கோம். கிட்டத்தட்ட அதாவது இந்த இந்தியன் ஓஷன்ல கிட்டத்தட்ட 14 கிலோவாட் பெர் மீட்டருக்கு அனுவல் அவரேஜா எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் இதுல. சரிங்க, இப்ப உதாரணத்துக்கு நோர்த் அமெரிக்கால பாருங்க 102 கிட்ட வருது. இங்க ஆஸ்திரேலியா கிட்ட 78-84 கேட்கல, அங்க ஒரு கீழே 97. இதில் இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அமௌண்ட். இலங்கை அதுல கிட்ட 14, 5, 6 அப்படி இடங்கள்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவுக்கு சாத்தியம் இருக்குமோ இல்லையோ தெரியல. பட் கன்சிடர் அளவான அமௌண்ட் ஆஃப் பே பேக் வந்து கிடைக்காது எங்களுக்கு அந்த பீரியட்ல. Waves are caused by number of forces: wind, gravitational pull from the sun and moon, changes in the atmospheric pressures, earthquakes. Unequal heating of the earth's surface generate wind, and wind blowing over the water generates waves. So world wave power resources வந்து சொல்றாங்க. World Energy Council 2001 சொல்லிருக்கு potential exportable wave energy resources world 2 terawatt, 10^12 watts. For European waters, the resources was estimated to be able to cover more than 50% of the total power consumption. The wave market is estimated 32 billion United Kingdom and 800 billion worldwide in 2005. Major wave energy projects in USA, Norway, Denmark, Japan, and UK. So Asian region la illa, mostly European region and USA. அந்த பக்கத்துல இந்த இஷ்யூஸ் இருக்கு. சாரி, இந்த வேர்ல்ட் வேவ் யூஸ் பண்ணி கொள்றாங்க. 1995ல as 19 of 685 kilowatt of grid granted wave generating capacity was operating worldwide. This capacity comes from 8 demonstration plants ranging size from 350 ல இருந்து 20 கிலோவாட். பெரிய பெரிய கெபாசிட்டி அளவிலே இல்லை. Until recently, the commercial use of wave power has been limited small systems of tens of to hundreds watt about generate power. அது என்ன கான்செப்ட்ல வேலை செய்யறதுன்னா, வேவ் டைரக்ஷன்ல ஆசிலேட் பண்ணிக்கல, மேல போய்க்கல, காத்து ஒரு பக்கத்தால எடுத்து மற்ற பக்கத்தால வெளியில போய்க்கல, அந்த பிரஷரை யூஸ் பண்ணி டர்பைன் சுத்த போகுது. இதுதான் இந்த கான்செப்ட். So oscillating water columns, floats or pitching devices. These devices generate electricity from the bobbing or pitching. இங்க பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இப்படி ஒரு டிவைஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது மேலே கீழே அசைய அந்த மூவ்மெண்ட் ஏற்ற மாதிரி, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் ஏற்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். The object can be mounted to the floating raft or to device fixed on the ocean floor. அடுத்தது வந்து salted duck. duck எப்படி மூவ் பண்ணும் அதே மாதிரி calm, wave swing and other floating waves energy device generate electricity through the harmonic motion of the floating part of the device. In the system, the devices rise and fall according to the motion of the wave, and electricity is generated through the motions. இதுக்கு நான் வீடியோ ஒன்று இருக்குது, காட்டுறேன்னு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சவுண்ட் இல்ல, நான் சவுண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா the movements, the columns of magnetic move up and down with the waves inside the generator coils. அப்ப இப்படியானதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. கேபிள்ஸ் வந்து சீபெட்டுக்கு கீழே போய், அப்ப இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்றதுக்கு அவ்வளவு கேபிட்டல் கோஸ்ட் ஏற்ற மாதிரி எங்களால கரண்ட் எடுக்க முடியுமான்றதான் இந்த கேள்வி. சரியா? சோ இதுல நீங்கள் யோசிச்சு வச்சிருங்க. பட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எங்கட ஏசியா மாதிரியான எங்கட ரீஜன்ல வந்து இது வந்து அவ்வளவு ரெக்கமெண்டட் நான் சொல்றேன்.
பட் நீங்க பார்த்து வைங்க. ஸோ வேவ்ஸ் போய் வேவ்ஸ் மெயின் அடிக்கிறதால காத்து அகெயின் இதுதான் waves of surge of focusing devices. இது எப்படி மாறுதுன்னா இதே மாதிரி வேவ்ஸ் உள்ள போய்க்குள்ள வந்து அமுக்கத்தால டர்பைன் சுத்தம், அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். அது நிறைய வித்தியாசமான மாடல் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு தங்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு மாடலை போடுறாங்க. சரியா? இது சிக்னிபிகண்ட் அளவுக்கு எவ்வளவுக்கு வேலை செய்யும்ன்றது எங்க நாட்டை பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவு சொல்லிடாது. எவ்வளவுக்கு பெருமதியாக ஆக்கபூர்வமா இருக்கும்னு சொல்லிடாது. இதுல என்ன அட்வான்டேஜ்? the energy is free. Most design are inexpensive to operate and maintain. Waves can produce a great deal of energy. There are minimal environmental impacts. இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எங்களுக்கு அலை இப்ப வேற போவோம்னு சொல்லிடலாம். சோலரை விட சோலர் காத்தோட ஒப்படைக்கல இது நாங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த வேவ்ஸ். இட்ஸ் ஹார்ட் டு ப்ரெடிக்ட். எங்களால எதிர்ப்பு கூற முடியாது. Need a suitable site where waves are considerably strong. Must be able to withstand very rough weather, disturbance or destruction of marine life. Possible threat of navigation from collision because the wave energy devices rise only a few feet above the water. So இதுல சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அடுத்தது டைடல் எனர்ஜி. வேவுக்கும் டைடலுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுல ராட்சத இலையை தான் டைடல் சொல்றோம் தமிழ்ல. சோ இங்க வந்து பிரான்ஸ்ல ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்கு, டைடல் பராஜ் சிஸ்டம்னு சொல்லி இருக்குது. நீங்க இந்த போட்டோல கீழே இருக்கிற பாத்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ்ல ஒரு சிஸ்டம். Tidal energy is one of the many forms of hydropower generation. Tidal power has many advantages as compared to the forms of renewable energy. இது ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏனென்றால் எப்படி நாங்கள் ப்ரெடிக்ட் பண்றேன்னா இது கேட்கவே எல்லாம் சில பேர் வந்து ரிசர்ச் எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது இதுதான் இங்க இருக்கு இலங்கை. இது வந்து இந்தியா இலங்கை ஒவ்வொரு இடங்களையும் டைடல் எனர்ஜி எப்படி இருக்குமென்று ப்ரெடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி உருவாகுது? சூரியன், சந்திரன், பூமி இந்த மூன்றையும் வச்சுதான் இந்த டைடல். என்னன்னா மூணு கிட்ட சூரிய பூமி கிட்ட வரைக்கும் அலைகள் வந்து உயரமா அழும்பும் என்ன ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் கன்செப்ட். இந்த கன்செப்ட் எல்லாம் வேலை செய்யும். எப்படி the tides are working. Again, I show you one more video. Sorry. Tidal power. Tidal power is a form of hydropower that converts the energy from the natural rise and fall of the tides. Often experience two tides on a daily basis. The difference in water levels is at least 5 meters high for these electricity. Tidal electricity can be created from separate technologies: marine policy, tidal garages, tidal fences, and tidal turbines. Tidal garages are the most efficient tidal energy sources. The tidal garages make up the utilizes of potential energy generated by energy turned turbine. Tidal fences are turbines that operate like giant turnstiles, whereas tidal turbines are similar to wind turbines, only underwater. In both cases, electricity is generated with mechanical energy of tidal turbines. The generator produces electricity. Ocean currents generate relatively more energy than air currents because ocean currents need having no direct greenhouse gas emissions. Tidal patterns are well understood. Tidal energy is a very predictable energy source, making it highly attractive for electrical grid management. This sets it apart from other renewables that have been more unpredictable. However, adoption of tidal technologies has been slow, and so far the amount of power generated in tidal power plants is very small. This is due largely to the very specific site requirements necessary to produce tidal electricity. Additionally, tide cycles do not always match the daily consumption patterns of electricity, and therefore do not provide sufficient capacity to satisfy demand for tides on a daily basis. Tidal plants can only be installed along experienced too high
These 5 meters high to produce electricity. Several technologies, the main ones being tidal barrages, tidal fences, and tidal turbines. Tidal barrage. டைடல் பிராஜஸ் அந்த இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் இலங்கையில யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்கள் பார்க்கலாம், நீரோட்டங்கள் ஒரு நாள் விடிய ஒரு பக்கம் பின்னேற ஒரு பக்கம் போற சந்தர்ப்பங்கள் பார்த்திருக்கீங்களா? எங்க பார்த்திருக்கீங்க? இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்கள் டைடல் பேராஜஸ் இந்த பார்க்கல, தீவகத்துக்கு போய்க்கல, நீங்கள் ஒரு பக்கம் பிடிய போய்க்கல, ஒரு பக்கம் நீரோட்டம் வந்து ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கம் போகும், மற்ற பக்கத்துலயும் ஒரு பக்கம் போகும். நீங்க அவதானிச்சிருக்கீங்களோ தெரியல, இந்த கன்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாத்துறீங்களோ பார்க்க தெரியல, நெக்ஸ்ட் டைம் தீவகத்துக்கு போய்க்கல பார்த்துக்கொள்ளுங்க. நீரோட்டம் வந்து ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கம் போகும். பட் கன்சிடர் அமௌண்ட் வந்து அந்த அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த சேனலுக்குள்ள நீங்க ஒரு டர்பைனை வச்சீங்கன்னா ஆப்ரேட் ஆகும். என்ன நீரோட்டம் வந்து மற்ற ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கு மாறிக்கொண்டிருக்கும். இப்படி ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துல, பிறகு பின்னேறதுக்கு ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு போய்கொண்டிருக்கும். சரியா? சோ நான் இதோட இந்த வேவ்ஸ், டைடல் வேவ்ஸ் இந்த இதை பற்றி முடிச்சிட்டோம். சோ இனி அடுத்த டாபிக் வந்து நாங்கள் வந்து அட்வான்டேஜ் என்ன பார்க்கணும், இதுல இந்த அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கணும். நோ பொல்யூஷன், ரினியூவபிள் சோர்சஸ், மோர் எஃபிஷியன்ட் than wind because density of water. இந்த வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க. Source of energy was wind and solar. Second generation has a very few disadvantages. Does not affect wildlife, does not affect silt deposits, less costly. Disadvantage பாருங்க, இது என்னென்ன பிரதிகூலங்கள். காஸ்ட்லி, கனெக்ஷன் டு த கிரிட் வெரி டிஃபிகல்ட். என்ன நாங்கள் வந்து கடலுக்குள்ள போயிட்டு வரையில அங்க இருந்து கேபிள் வெளியில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Technology is not fully developed. Barrage style only produce energy for about 10 hours of the day. 10 மணி நேரம் தான் ப்ரொடியூஸ் ஆகும். Barrage style has environmental effects such as fish and plant migrations, silt deposits, local tides change. Effects still under study. So அடுத்த டாபிக் வந்து பயோ எனர்ஜி. பயோ எனர்ஜி போக முதல் கயந்தன். சோ உங்க டைம் ஆயிடுச்சா? ரெடி பயோ எனர்ஜி போலாம்? இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டில் ஓகே. ஓகே. பயோ எனர்ஜி வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? பிளான்ட்ஸ் ஸ்டோர் தி சன் எனர்ஜி இன் தேர் லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். அதுலதான் சன்ல இருந்து வர சக்தியை வந்து இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ biomass is renewable energy source, is derived from living or recently living. நீங்க பாத்தீங்க என்றால் எங்க இருந்து நாங்கள் பயோ இதை ப்ரொடியூஸ் பண்றோம் என்றால் முனிசிபல் சாலிட், அனிமல் ரெசிடியூல்ஸ், டங் or manure, industrial residues, forcery of crops and residues, agriculture crops and sewage systems இருந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல இந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி வித்தியாசமான கன்செப்ட் நிறைய இருக்கு. Biomass energy வந்து through the photosynthesis of plants convert sunlight energy into chemical energy. Biomass stores sunlight energy that can be converted to electricity, fuel, heat, fertilizers. Biomass நாங்கள் எத்தனை விதமா பாவிச்சுக்கொள்ளலாம். தனி எலக்ட்ரிசிட்டி மாத்திரமே இல்லை, நிறைய அதுல இருந்து வித்தியாசமான ப்ரொடக்ஷனை எடுத்துக்கொள்ளலாம். எலக்ட்ரிசிட்டி மட்டுமே இல்லை, ஃபியூவல், ஹீட், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். So இங்க எனர்ஜி பார்க்கல, biomass is available almost everywhere in the world. Good biomass energy resources have high yield of dry material and use of minimal land. Crops should generate more energy than their production consumes. Biological power sources are renewable, easily stored, CO2 is natural. இதான் இந்த நான் ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கேன், நீங்க பார்த்திருக்கீங்க. இங்க வந்து மோஸ்ட்லி பயோ எனர்ஜியை கொண்டு வந்து பேர்ன் பண்றான். பேர்ன் பண்ணித்தான் அந்த அதுல இருந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி, அதுல இருந்து ஸ்டீம் டர்பைன் ஆப்ரேட் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இங்க வந்து சோசியோலஜி, என்வயர்மெண்டல் பீப்புளுக்கு அப்படின்னா இது வந்து பேர்ன் ஆகிக்கல. எஸ், அதுல ஒரு எக்கனாமிக்கல் என்வயர்மெண்டல் இம்பாக்ட் வந்து இருக்கு கட்டாயம், ஏன்னால் பேர்ன் ஆகுது இங்க. ஆனா இந்த அந்த வேஸ்ட்டை கொண்டு போய் நாங்கள் டம்ப் பண்ணி திருப்பி அதை ஒரு மீன் சுழற்சி கேட்ட மாதிரி ஒரு தீவாக ஆக்கலாம். சிங்கப்பூர்ல அப்படி ஒரு தீ ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல இருந்து வர ஆஷ், அதாவது சாம்பலை கொண்டு போய் கொட்டி ஒரு தீ ஒன்று குட்டி தீ ஒன்று கட்டி வச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல. அப்படியான சிஸ்டங்கள் இருக்கு.
ஸோ நீங்கள் வேஸ்ட் டு எனர்ஜி பிளானின் மோஸ்ட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் என்ன கேட்கணும்னா நீங்க பர்சனலா என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க. 2 இதுல ஃபீட் ஸ்டாக் சப்ளை எப்படி இருக்கும், ஹார்வெஸ்டிங், கன்வர்ஷன், யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குமெண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. இந்த டிபிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் டைரக்ட் கம்பஷனா இருக்கும், அனியோரோபிக் டைஜஷனா இருக்கும், ஃபெர்மெண்டேஷனா இருக்கும், பைரோலிசிஸா இருக்கும், அதர் லெஸ் டெக்னிக்ஸும் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவன் பயோமேஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளி. சரிதானே? கம்பஷன் வந்து நார்மல் ஜஸ்ட் ஹீட் பண்ணி எரிச்சு அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றதா, இது நார்மல் வே. அனியோபிக் டைஜஷன் வந்து கொண்டு டம்ப் பண்றது, அதாவது கவு மேனுவர், சிக்கன் மேனுவரை கொண்டு டம்ப் பண்ணி அதுல இருந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து எரிவாயு எடுக்கலாம். மெத்தேன், ஓடோர்லெஸ் ஸ்லரி அப்படியான வாயை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களோட எரி தேவைக்கும் உங்களோட வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு சின்ன சிஸ்டம் வந்து சில பேர் கட்டி வச்சிருக்கேன் யாழ்ப்பாணத்துல, நான் பார்த்தேன் போயிட்டு. இது வந்து சிங்கப்பூர்ல பயோஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ணி, இது பாருங்க கோழிப்பண், கோழில இருந்து வார எச்சத்தை எடுத்து இது ஒரு பெரிய பலூன் மாதிரி ஒரு மெதேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து 2 மெகாவாட் கிட்ட எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க சிங்கப்பூர். சரியா? இது சிங்கப்பூர்ல செய்யற அளவுக்கு இலங்கையும் செய்யலாம். ஆனா இலங்கையில செய்யறது நாங்கள் கோழி எச்சது மோஸ்ட்லி வந்து ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்றோம். சரியா? நீங்கள் உங்களுக்கு அப்படியான மாட்டு சாணியில இருந்து மெதேனை உருவாக்கி செய்யணும். நிறைய மாடுகள் இருந்தா நீங்கள் இதே மாதிரி பவரை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி யோசிக்கலாம். பயோஃபியூவல் என்ன, அதுல என்ன அட்வான்டேஜ் என்ன? wood, mustard oil and crop residues solve energy crisis in the future. Some of them are reusing the waste. High energy efficiency. Generally, it does not pollute the atmosphere as much as oil and coal. Comparable, oil and coal பாக்கல அவ்வளவுக்கு அட்மாஸ்பியரை எஃபெக்ட் பண்ணு, பட் எஃபெக்ட் பண்ணுதுதான். Protects clean water supplies, reduce acid rain and smoke, reduces greenhouse gases. இதுல எவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். more serious air pollutions, but comparable coal and oil ஓட ஒப்பிடல குறைவு. பயோமேஸ்ல லிமிடேஷன்ஸ், எங்களுக்கு எவ்வளவு பயோமேஸ் கிடைக்கும்ன்றது அடுத்த 2வது சப்ளை. தனியா வந்து நாங்கள் கோழி எச்சது மாட்டு வச்சுக்கொண்டு தனியா மட்டும் செய்யலாம். அது ஒரு சின்ன ப்ராடக்ட், சின்ன ஸ்கேல்ல செய்யலாம். பெரிய அளவுல செய்யறேன்டா எங்களுக்கு பயோமேஸுக்கு நிறைய சப்ளை வரும். லார்ஜ் ஏரியா அங்க நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வச்சு லார்ஜ் ஏரியா வந்து when produced biomass fuel, large amount of waste will be also produced. Size reduction and method of loading, moisture and ash content, energy content in actual BTU per day ash per pound. Payload capacities of transport of vehicles. என்ன இதெல்லாம் வெளியில இருந்து கொண்டு வரணும். அப்ப இதெல்லாம் லிமிடேஷன்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, லிமிடேஷன்ஸ். சரியா? அதாவது எங்களுக்கு நீங்கள் ஒன்று செய்ய போறீங்களே என்னென்ன லிமிடேஷன்ஸ் நீங்க யோசிக்கணும். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற முதல், பட் திருப்பி நான் சொல்றேன், ரினியூவபிள் எனர்ஜில பயோமேஸ் வந்து கம்பேர் டு சோலர் அண்ட் விண்ட் வந்து அவ்வளவுக்கு சூழலியல் ஒத்து போற அளவுக்கு இல்லை. ஏன்றால் அங்கேயும் திருப்பியும் பேர்ன் பண்ணி தான் செய்ய போறாங்க. இல்ல எல்லாமே பேர்னிங் கன்செப்ட். சரியா? ஸோ சோலர், விண்ட், டைடல் வேஸோட ஒப்படைக்க பயோமேஸ் வந்து நாட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதாவது சூழலோட ஒத்து போற அளவுக்கு இல்லை. நிலைத்தன்மை பயோமேஸ் வந்து சஸ்டைனபிள் சொல்றாங்க இல்ல, இதுல நாங்களும் போட்டு வச்சிருக்கோம். பட் எங்களுக்கு நிறைய அதுக்கேற்ற மாதிரி சப்ளை கிடைச்சுக்கொண்டு தான் நாங்கள் சஸ்டைனபிள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பயோமேஸ் இஸ் பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டிவ் டு நிலக்கரிக்கு சொல்றாங்க. பட் அது எவ்வளவு சூழல் சாத்தியமாகும் தெரியல. கேஸ் ஸ்டடிஸ் வேற அவ்வளவு. சரி, அடுத்தது லாஸ்ட் டாபிக் வந்து ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். அதாவது சமுத்திரங்கள் கடல்ல இருக்கிற தெர்மல் எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்றது. சேம் டெக்னாலஜி தான், நாங்கள் பார்த்த மாதிரி அதே டெக்னாலஜி தான். கீழே இருந்து ஹீட்டான நீர் மேல எடுத்து அங்க இருந்து போய் திருப்பி கூல் பண்ணி திருப்பி அதுல வார வேப்பரால டர்பைனை சுத்தி தான் எடுக்கிறதா இந்த ப்ரொடக்ஷன்ஸ். நீங்க இது பாத்துட்டீங்கன்னா சில நாடுகள்ல செய்திருப்பாங்க. என்னன்னு செய்திருப்பாங்க, வார்ம் வாட்டர் இன் போய் எவாபரேட்டருக்கு போய் அங்கே இருந்து டர்பைன் ஜெனரேட்டருக்கு போய் அங்கே கண்டென்சர் எல்லாம் போய் டர்பைன் ஜெனரேட்டருக்கு போயிருக்கல
என்ன செய்யும், அங்க ஜெனரேட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். திருப்பி கூல் பண்ணி திருப்பி அப்படியே ரொட்டேட் ஆகிக்கொண்டு போகும். இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவ செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருக்கலாம் இந்த கான்செப்ட். இதுல வந்து பாசிட்டிவ் வந்து நோ டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலீஸ்ட், less than 1% of compare பண்ணேக்கல. Nutrient rich cold water promotes mariculture, chill soil agriculture, cold water for air conditioning. அப்ப இதுல இருந்து தனியா எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்ல, நீங்கள் நிறைய பை ப்ராடக்ட் எடுத்துக்கணும். Chill soil agriculture promotes growth of temperature crops in tropical regions, cold water for air conditioning. அதுல இருந்து cold water எடுத்து நீங்க air conditioning யூஸ் பண்ணிக்கலாம். Fish will be attracted to the plant, increases fishing in the area, fresh water production. ஏன்னா அங்க டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடும், அதிகமே இருக்கா. நெகட்டிவ், சில நேரத்துல ஃபிஷ் எக்ஸ் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆயிடும். floating plants navigation hazard, intratrainment and impactment of organism, chlorine used for preventing biofouling, metal pieces in drain, mixes of warm and cold sea water. இதெல்லாம் ஸ்டில் வந்து அவ்வளவு தூரத்துக்கு இன்னுமே போகல. பட் சில பிளான்ட்கள்ல செய்திருக்காங்க. ஜியோதெர்மல் எப்படி வரும் உங்களுக்கு தெரியுதா, சூரிய பூமியின் போய்க்கல கீழே போய்க்கல டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு போவோம். நான் படிச்சிருப்பேன் சின்ன வயசு. ஏன்னா கீழே போக டெம்பரேச்சர் கூடிக்கொண்டு போவோம். என்ன அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி மேல கொண்டு வந்து இதான் இந்த ப்ரொடக்ஷன். எங்க இருந்து உங்களுக்கு இலங்கையில சில இடங்கள்ல இருக்குது ஹாட் வாட்டர் வருது. எங்க திருவோணமலையில ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. என்ன அப்ப அதான் அந்த கான்செப்ட். கீழே இருந்து தண்ணி மேல வேற இருக்குது ஆட்டோமேட்டிக். இந்த கான்செப்ட் வந்து பெரிய ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ண. சோ இதுலயே ஒரு வீடியோ இருக்கு. I just show it to you. If you interested, just watch. You may have relaxed in a natural hot springs pool, or seen the old faithful geyser blasting hot water into the air. Is seeped into underground reservoirs. In some places, when water becomes hot, it can break surface as steam or hot water. This usually happens with the Earth's crust, plates, in the past, taking advantage of areas where hot water technologies advance, we can leverage even more of these natural renewable energy sources. Engineers have developed a few different ways to produce power from geothermal wells drilled into the ground. Have a look at this. It's a dry steam geothermal power plant, and it's the most common type of geothermal technology used. Underground steam flows directly to a turbine. Another geothermal technology is called a flash steam power plant. A pump pushes hot fluid into a tank at the surface where it cools. As it cools, the fluid flashes or quickly turns into vapor. The vapor then drives a turbine and powers a generator. A binary cycle plant works differently. It uses two இதான் அந்த கான்செப்ட். நீங்க சொன்ன மாதிரி தான் கீழே இருந்து ஹாட் வாட்டர் வந்து அப்சார்ப்ஷன் சில்லர்களால போயிட்டு அதுல வேப்பர் வந்து அந்த வேப்பர் வந்து டர்பைனுக்கு போய் டர்பைன்ல இருந்து அகெயின் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ். இது வந்து உங்க டாபிக்ல கவர் பண்ண இல்லை. எங்களுக்கு எக்ஸஸா எனர்ஜி இருந்தா நாங்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ஃபியூச்சர். அதாவது
மத்தியானத்துல எங்களுக்கு நிறைய சூரிய ஒளி இருந்தா இரவுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாமா இந்த மாதிரியான சிஸ்டங்கள்லாம் எனர்ஜி ஸ்டோரேஜ்ல வரப்போகுது. இதுல வந்து என்ன மாதிரி எனர்ஜி சோர்சஸ் கேன் பி பில்ட் இன் ஸ்டோரேஜ் வந்து fossil fuels, biofuels, hydropower, geothermal energy, ocean. அது நாங்கள் என்ன மாதிரி இஎம்எஸ் சிஸ்டத்தோட சப்ளைக்கு டிமாண்டுக்கு இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸஸா இருந்தா நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதான் சிஸ்டம். அப்ப டிமாண்ட் எங்களுக்கு சப்ளை அதிகமா இருந்து டிமாண்ட் கம்மியா குறைவா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படியான சிஸ்டங்கள்லாம் இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். எலக்ட்ரிக் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்டோர் எலக்ட்ரிக் எனர்ஜி கெப்பாசிட்டி பேங்க், மெக்கானிக்கல் வந்து ஃப்ளை வீல்ல வச்சு, கெமிக்கல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஓகே இன்சைட் த பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறதான் சொல்றேன். ஹைட்ராலிக் பம்ப், அதாவது இது நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு தேவையான நேரத்துல அதிகமா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பம்ப் பண்ணி மேல வைக்கிறது. எங்களுக்கு தேவையான நேரத்துல அங்கே திருப்பி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல எடுக்கல பவர் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இப்படியான சிஸ்டங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ரெக்டிஃபயர் பேட்டரி அண்ட் இன்வெர்ட் பண்ணி திருப்பி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கெப்பாசிட்டி பேங்க்ஸும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். செமிகண்டக்டிங் மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இது எப்படி ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி ஃப்ளை வீல் ஸ்டோரேஜ். ஒரு ஃப்ளை வீல்லையே அப்படியே சுத்தி கொண்டு இருக்கும். திடீரெண்டு பவர் ஃபெயிலியர் ஆகிக்கல உங்கள் ஃப்ளை வீல் வந்து திருப்பி கிளச்சோட என்கேஜ் ஆகி திருப்பி ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி அப்ப நீங்கள் வந்து அங்க ஒரு பவர்லெஸ்ஸையும் உணர மாட்டீங்க. ஏனென்றால் அங்க அந்த ஃப்ளை வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுத்தி கொண்டிருக்கும். அப்படியான சிஸ்டங்கள் வந்து இங்க சொல்றது சிங்கப்பூர்ல சொல்றது ரோட்டரி யூபிஎஸ் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. ரோட்டரி யூபிஎஸ் அந்த யூபிஎஸ் வந்து எப்பவுமே ரொட்டேட் ஆகிக்கும். அதான் ஃப்ளை வீல் எனர்ஜி. இது வந்து இருக்கு மார்க்கெட். சரியா? சோ அடுத்தது வந்து ஃப்ளை வீல் ஸ்டோரேஜ்ல எப்படியான சிஸ்டங்கள் யூஸ் பண்றது, இதை விட கூடிய டீடைல்ஸ் வேணும்னா ப்ளீஸ் கண்டாக்ட். ஸோ அதை விட கம்ப்ரெஸ்ட் ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி சேம் ஃப்ளை வீல் டெக்னாலஜி மாதிரி தான் இதுலயும் கம்ப்ரெஸ் பண்ணி போடும். இதை ரிலீஸ் பண்ணிக்க டர்பைன் சுத்தி எங்களுக்கு கரண்ட் எடுக்கலாம் திருப்பி. Production of increased amount of renewable energy brings problem to supply and demand matching. It therefore becomes relevant to study the methods of converting and storing large amounts of energy. A number of well-established methods are available, but all having significant drawbacks. Major research is being directed towards improving existing methods of energy storage and conversion and developing new approaches. It seems inevitable that there will be always be some trade-off between energy security and cost. So, இந்த அளவுக்கு still in study தான். அடுத்தது economics of energy. A renewable energy scheme will be judged on lifetime cost, energy cents per kilowatt hour, including all capital and decommissioning cost and maintenance cost. நீங்க அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். தனியா கேபிட்டல் வாங்கி போட்டு விட்டா மட்டும் போதாது. நீங்க அதை கேபிட்டல் பண்ணி மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு கரை விளையாடி திருப்பி டீகமிஷன் பண்ணுவோம். அவ்வளவுக்கான காஸ்ட்டை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். With renewable energy sources, the fuel is often seen as a free. Yes, the source is free, and the bulk of the cost, explorations and capital costs, it means an internal investment with subsequent returns of the investment. அப்ப நீங்க எவ்வளவு போடுறீங்களோ எவ்வளவு காலத்தை திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியலாம் முடியா பார்க்கணும். Fair economic appraisal of such projects, particularly in comparison with relatively per installed capacity, low capital cost, fuel burning energy project is challenging, and some discussion of the basic methodology of costing is required. Specifically, the concept of time value, money, and discouragement of cash flow. So, நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்ய வீட்டுக்கு உங்களோட வீட்டுல பொறுத்த போறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கூடல எக்கனாமிக்ஸ் ஆஃப் எனர்ஜி நீங்கள் இம்பாக்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணி தான் செய்வோம். சேலஞ்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. என்னென்ன சேலஞ்ச் இருக்கு? எங்களால நாங்கள் நிறைய ரினியூவபிள் எனர்ஜியை போட போறோம்னா எங்களை கிரிட்ல சொல்லுவாங்க இல்ல எங்களால கனெக்ட் பண்ண முடியாது. கிரிட் இன்டர்கனெக்ஷன் இஷ்யூஸ். ஆல்ரெடி கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எம்பெடட் எனர்ஜி வந்து மினி ஹைட்ரோ விண்ட் பிளான்ட்ஸ்ல இருக்கு. ஸோ பட் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆபரேஷனால எங்களால அதை லிமிட் பண்ற கஷ்டமா இருக்கு. அதாவது எங்கள்ட இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ற ஆபரேட்டரால இந்த டிமாண்டுக்கும் அதுக்கு இஎம்எஸ் சிஸ்டம் வந்து which are not under system control operations. This strongly limits the further addition of the varying source of power such as wind, solar, water. There is strong need of continuing ongoing resources assessment activities for reliable data.
ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் கண்ட்ரிகள்ல இருக்கிற டெவலப் ஆகி கொண்டிருக்க கண்ட்ரிகள்ல இருக்கிற பிரச்சனை. நீங்க போய் 100 கிலோமீட்டர் சோழரை போட்டுறா கிரிட் வந்து சொல்லும் சரி இதுல உங்களுக்கு இல்ல ஃபுட் இல்ல ஏன்றால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. மற்றது எல்லாருமே கீரை கிடைக்கிற மாதிரி நீங்க கூட்டினா முன் வீட்டுக்காரன் கூட்டி அப்படி கூட்டிக்கொண்டு போயிருக்கலாம். அதுல இம்பாக்ட்ஸ்களை பார்ப்போம். எவ்வளவு ஹார்மோனிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சோலர்ல இருந்து இன்வெர்டர் இருக்கு, விண்டர் பைல இருந்து இன்வெர்டர் வரைக்கும் ஹார்மோனிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஹார்மோனிக் ப்ரொடியூஸ் ஆகிக்கல உங்க கிரிட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சு. அப்ப இந்த இம்பாக்ட் ஸ்டடி எல்லாம் பண்ணணும். அப்படியான பிரச்சனைகள் வந்திருக்கு. எங்க ஆஸ்திரேலியாவில எல்லாம் வந்திருக்கு. நிறைய சோலார் சிஸ்டத்தை சரியா. இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்தா கேட்கலாம். இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து நானும் டாக்டர் லோகேந்திரன் வந்து நாங்க விசிட்டிங் லெக்சரரா இருக்கோம் ஜிஷ்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியர் ஃபேக்கல்டிக்கு. ஸோ நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த. ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன் இந்த டைம்ல. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன். ஏன்டா நான் முடிக்கணும், டைமுக்கு முடிக்கணும்னு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்கள் போய்க்கொள்ளலாம். நன்றி தயந்து. நன்றி ஜாதவண்ணா. ஒரு டீட்டெயிலான ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன். இன்றைக்கு இந்த செஷன்ல இருந்த எல்லாருக்கும் எல்லா ரினோவல் எனர்ஜி சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியா கிளியரா வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனிமா எல்லாரும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பினோம். அதோட பாசிபிலிட்டிஸையும் பார்த்துருப்பினோம். இந்த டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப மற்ற கதைக்கு தோணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் வந்து இல்ல ஷேர் பண்ண முடியும் வச்சான. எதுக்குன்னு சொன்னா இப்ப இவ்வளவு நேரம் ஜதுவண்ணா கதைச்ச பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் அபவுட் மோர் தியரி, எங்க இப்படியான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜதுவண்ணாவோட டீடைலிங்ஸ் அந்த ப்ரெசன்டேஷன் இருந்திருந்தது. இப்ப இதை டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது. ஸ்ரீலங்காக்கு இது பாலிசி வைஸ் அல்லது ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் வைஸ் ஏன் இது தேவை, இந்த ரினோவல் எனர்ஜியை வந்து கொண்டு போறதுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அங்கோட பாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இது ஏன் தேவை என்றதை காட்டுறதுக்கு ஒரு சில ஸ்லைட்ஸையும் சொல்லி கொண்டு நாங்கள் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்கோ. என்னிடாண்ட கனவேர் இருக்கிறபடியால் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல எடுக்க இல்லை. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கொஸ்டின் போவோம். ரைட், ஓகே. இது வந்து இப்ப ஜதுவண்ணா கதைச்ச விஷயம் தான். இப்ப எங்களுக்கு 2017 படி டேட்டாவின் படி ஸ்ரீலங்காக்குள்ள இருக்கிற எனர்ஜி வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி இதுல இது அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கொலம் அரேஞ்ச்மெண்ட்ல காட்டியிருக்கணும். இப்ப நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னு சொன்னா 1986ல வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 90%, 80 to 90% வந்து ஹைட்ரோ பவர்லாம் இருந்தது. இது வந்து 2000 நீங்க 1996 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லெவல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த தெர்மல் நோக்கின பார்வை வந்து அதிகரிச்சு கொண்டு போயிருக்குது. ஹைட்ரோன்ற இது பாத்தீங்கன்னா இதுல ஆரஞ்சு கலர்ல காட்டி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட அதே லெவல்லே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்துதான் ரினியூவபிள் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2001 தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிவப்பு லைன் வந்திருக்கு. ரினியூவபிள் வந்து அதர்ஸால என்ன சொன்னா ஸ்ரீலங்காவால அந்த கெப்பாசிட்டியை ஹோல்ட் பண்ண இயலாம போனதால வந்து வெளியில போக வேண்டிய தேவை வருது. அரசாங்கத்தை விட்டு பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ஸுக்கு போயினோம். அப்ப அதை நோக்கினதால அந்த அதிகரிப்பை நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் நாங்கள் ஃபர்தரா போனோம்னு சொன்னா இப்ப ஹைட்ரோ சைட்ல எப்படி, ஃபியூவல் ஆயில்ல எப்படி, ஃபர்னன்ஸ் ஆயில்ல எவ்வளவு எடுத்தவை ரெனோவல் பை அதர்ஸ் ஓவர் இயர் வைஸ் 86ல இருந்து 2017 வரைக்கும் டேட்டா இருந்திருக்கு. இதுல வந்து பிரைவேட்டால வரக்கூடிய ரினோவல் சைட் வந்து கூடிக்கொண்டு போயிருக்குது. அந்த மேல காட்டியிருக்கிற டாப் சைட். அதோட இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அந்த எங்களுக்கு விண்டால வரக்கூடிய ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜியோட பார்ட்டிசிபேஷன் வந்து 2010ல இருந்துதான் வரவழைக்கு இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கேண்டில் வந்த சோப்பு கலர்ல போட்டுருக்கிற அந்த பார் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரி 2010ல தான் தொடங்கி இருக்குது கூடுதலா. இப்ப வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுட்டு போகுது. அதே நேரம் வந்து ஸ்மால் ஹைட்ரோ பிளான்ட்ஸ்ன்றது வந்து இந்த ப்ளூல காட்டி இருக்கிற விஷயம் இதுவும் வந்து கண்டினியூஸா வந்து அதிகரிச்சுட்டு போகுது பை பிரைவேட்டால வரக்கூடிய பிரைவேட் ப்ராஜெக்ட்ஸால வரக்கூடிய. இப்ப ரூஃப் டாப் சோலார் பேனல்ன்றது வந்து கடைசியா இருக்குது அந்த ப்ளூ கலர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 2014, 2013 கால பகுதியில தான் இந்த சோலார் பவரை வந்து ரூஃப் டாப்ல நீங்கள் யாழ்ப்பாணத்திலையும் சரி
பல பிரதேசங்கள்ல வந்து இப்போ ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வரவழுக்கிறதுக்கு இப்போ அதால வரக்கூடிய பவர் எங்களுக்கு பவர் எங்களுக்கு கிரிட்டுக்கு ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2014 இருந்து தான் வரவழுக்கிறதுக்குள்ள. இப்ப இந்த கன்சம்ஷன் எப்படி இருந்திருக்குது என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த டேட்டாவின் படி கிட்டத்தட்ட எங்களுக்கு பின்னேரத்துல அதாவது 5:30 இருந்து அந்த 9:30 டைம்ல தான் வந்து எங்களுக்கு அந்த அல்டிமேட் பவர்ஸ் டிமாண்ட் வந்து தேவைப்படுது ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில. இப்ப வேற ரீசனுக்காண்டி நாங்க இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் வேற டொமஸ்டிக்னு சொல்லி வேற ரீசனுக்காண்டி நாங்க பவரை எடுத்தாலும் கூட இந்த டைம் அந்த எங்களுக்கு டொமஸ்டிக் டைம்ல தான் வந்து எங்களுக்கு பீக் வந்து வருது. இப்ப எங்களுக்கு பவர் சப்ளை காணாம போய்க்கு வந்து மின்வெட்டுன்றது வந்து அதிகமா இந்த நேரங்கள்ல தான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நாங்க வந்து கொஞ்ச காலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில ஜிடிபி இந்த அடிப்படையில ஒரு ஜிடிபி கேட்ட அடிப்படையில வந்து எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் த எக்கனாமில வந்து ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இன்டென்சிட்டி வந்து கூடின ஒரு நாடா இருக்குது எக்கனாமில வந்து எனர்ஜி வைஸா பார்க்கும்போது. அதே நேரம் வந்து நான் மற்ற நாடுகளையும் இந்த பொசிஷனிங் மேப்ல காட்டியிருக்கேன். இது எதுக்குன்னு சொன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து எனர்ஜியில வரக்கூடிய பிரச்சனை வந்து அல்லது எனர்ஜியில இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் கமிங் வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இப்ப இந்த சார்ட் வந்து நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல விளங்கப்படுத்தல அதாவது ஸ்ரீலங்கா எனர்ஜி செக்டர்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதாவது இந்த ரோட் மேப் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்க்கணும்ன்றது சம்பந்தமா வந்து ஏடிபியால செய்யப்பட்ட அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த ஒரு டேட்டா. அது நீங்கள் நிறைய பாலிசி சார்ந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க, நீங்க வந்து டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம். தேவையான டைம் வரல உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா பர்சனலா இதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இது இந்த விஷயம் வந்து நாங்கள் போன கிழமை படிச்ச டாபிக்கோட ரிலேட்டட் ஆகிறபடியா ஆப்ஷன்ஸ் அப்ரைசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தேவையான இந்த ஸ்லைட்ஸ்ல போட்டிருக்கேன். ரைட். இப்ப எங்களுக்கு 2025 என்ன நடக்க போன்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 5900 மெகாவாட்டுக்கு வந்து போகுது 2025. இப்ப எங்கள்ட்ட இருக்கிறது வந்து 4000 சம்திங். நாங்க வந்து இருக்கக்கூடிய பாலிசியின் படி நாங்க வந்து கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனா கூட இன்னொரு 788 நாங்க ஆட் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் 2025 வந்து எங்களுக்கு 900 ஓவர் கிட்டத்தட்ட 900ல இருந்து 1000 மெகாவாட் வந்து பவர் சப்ளைல வந்து எங்களுக்கு ஷோர்ட் வந்து வரப்போகுது ஸ்ரீலங்காண்ட கிரௌத்ல வந்து. ஸோ இந்த 9900ன்றது வந்து மொத்த கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 20% கேப் வந்து இருக்க போது ஸ்ரீலங்காவுக்கு. இதை வந்து என்ன வழிபட்டாவது இதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைக்கு வந்து தள்ளப்படினோம். சரியா? அப்ப இப்படி அதை செய்யலாம் என்று பார்க்க வந்து அது ஒரே ஒரு வழி வந்து ரினோவபிள் எனர்ஜியால செய்யலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொட்டன்ஷியல் அனாலிசிஸ் செஞ்சிருக்குது. ஹைட்ரோ கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்குது, எவ்வளவு எந்தெந்த பிரதேசங்கள்ல எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஜூஸ்ல இருக்குது, இப்ப வின் பவர் வந்து மென்னார்ல எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நாங்க யூஸ் பண்ணலாம், எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்குதுன்ற சம்பந்தமான ஒரு இது இருக்கு. அப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கேபிட்டலை வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணினோம். இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எவ்வளவு ஷார்ட் அதாவது பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஷார்ட் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா அவை வந்து 0.8ல இருந்து 1.4 பில்லியன் கேபெக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து அவைக்கு ஷார்ட்டா இருக்குது வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த எனர்ஜியை வந்து கவர் பண்றதுக்கு. ஸோ என்ன வழிபட்டாவது இந்த காசை உள்ள கொண்டு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா இருக்கிற நிலைமையில காசை வந்து அதிகமா வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ல போடுறதுக்கான பெரிய சேலஞ்ச் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா வேறு நாடுகள் மூலமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எதிர்பார்த்து அப்படியான ப்ராஜெக்ட் தான் ஊக்குவிக்கணும். அப்ப ரினோவபிள் எனர்ஜி சார்ந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணிக்க நோர்த்லயோ ஈஸ்ட்லயோ அல்லது இலங்கையில எந்த பகுதியிலயோ இனிஷியேட் பண்ணிக்க அதுக்குரிய ரெகக்னிஷன் அதுக்குரிய கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து பாலிசி வைஸா கிடைக்கும். என்னன்னு சொன்னா அரசாங்கத்துக்கும் அது தேவையா இருக்குன்ற விஷயத்துக்கான தான் இந்த ஸ்லைட்ஸ்ல போடுறேன். அப்ப இதை நோக்கி தான் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் வீடுகள்ல இருக்கிற ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸுக்கான ப்ராஜெக்ட்ஸ் மற்றது இப்ப கிட்டடியில வந்து சிஇபியால அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து 400 மீட்டருக்குள்ள உங்களுக்கு பவர் சப்ளை ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொவைஷன் இருக்குமென்று சொன்னா நீங்க வந்து அவங்களுக்கு சிஇபியோட சேர்ந்து வந்து ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு டெண்டர் ஒன்று ரீசென்ட்லி கால் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஸ்ரீலங்கால நிறைய பிரைவேட் கம்பெனிகள் வந்து இப்ப பனேஷியன் பவர், வாலிபால் பவர் போன்ற கம்பெனிகள், இப்ப வின்ஃபோர்ஸ் ஒரு கம்பெனி, இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் இதுல கழிச்ச பல பக்கத்துல இருக்கிற அந்த பீட்டா டிரான்ஸ்ஃபார் அந்த வின்ஃபோர்ஸ் அதெல்லாம் வின்ஃபோர்ஸ் கம்பெனியோட இது அந்த மென்னார்ல வந்து இன்னொரு 15 மெகாவாட் ப்ராஜெக்ட் வந்து செய்ய போயணும். அப்படியான ஸ்ரீலங்கா சார்ந்த கம்பெனிகள் ஸ்ரீலங்காலையும் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அதே நேரம் வந்து வெளிநாடுகள்லையும் வந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஸ்ரீலங்கன் கம்பெனி போய் ரினோவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்யற மாதிரியான சூழ்நிலைகளும் காணப்படுது. அப்ப இப்படியான பிரஷர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிறபடியா ஸ்ரீலங்காவோட பாதை வந்து ரினோவபிள் எனர்ஜியை நோக்கி அல்லது
அப்படியான ப்ராஜெக்டுக்கான வாய்ப்புகளை அதிகமாக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுது. ரைட், நாங்க வேற ஒரு டிஸ்கஷனுக்கு போவோம். இதுல வந்து எப்படி இதை கொண்டு போகலாம். சுரேன் சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க உங்களோட 5 minutes. அதுக்கு பிறகு உங்களோட ஒப்பீனியன்ஸ், அதாவது உங்களோட பிரதேசங்கள்ல செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் அல்லது உங்களோட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னன்னு சொன்னா, ரினியூவபிள் எனர்ஜி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் வரைக்க மக்களோட புரிந்துணர்வு சார்ந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக காரணமாக நிறைய பிரச்சனைகளை சொசைட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு பயப்படுற சூழலும் காணப்படுது. அந்த வகையில வந்து உங்களோட டிஸ்கஷனை வந்து ஷார்ட்டா கொண்டு போனோம்னு சொன்னா நாங்கள் இதை வந்து இன்னொரு 1 hour கொண்டு போகலாம். ரைட் சுரேன் சார், இட்ஸ் யுவர் டைம். Can I take the screen எடுக்கிறேன் நானு. சரி, தெரியுதா ஸ்கிரீன்? வந்து கொண்டிருக்கு சுரேன் சார். ஓகே, என்னென்றால் நான் ஒரு இது சுருக்கமாக சொல்றேன். ஏனென்றால் ஆல்ரெடி அனிமேஷன். ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் 3 பார்ட்னர்ஸ் சேர்ந்து செய்கிறோம். சிறகுகள், சிந்தனை தளம், ஊற்று, பிரைமே பிளஸ். இப்ப இது என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் சம்பந்தமாக இது 7வது கிளாஸ் நினைக்கிறேன். அப்ப இது ஒரு தொடர்ச்சியா போய்கொண்டிருக்குது. ப்ளீஸ் இதுல ஜாயின் பண்ணுங்க. ஏனென்றால் இது ஒரு சீரியஸா கொண்டு போறோம். அப்ப இதுல 2, அதாவது லேர்னர்ஸ் வரலாம், படிக்க வேணும் ஆக்களும், அதே நேரம் சப்போர்ட்டர்ஸும் வரலாம். ஏனென்றால் அந்த டிஸ்கஷன் ஃபோரம் நடக்கல நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் ஒரு சப்போர்ட்டர்ஸா இருந்து இந்த மாணவர்களா இருக்கலாம், மற்றது பிரச்சனை இருக்கிறார்களா இருக்கலாம், இவர்கிட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸா இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களும் இந்த இதுல பங்கு பெற்றி எங்களுக்கு உபயோகப்படுத்தலாம், பிரயோசனமா இருக்கும் உங்களோட இது. இப்ப நாங்கள் இந்த செமினார்ஸ் இத ஹாஃப் லெக்சர்ஸ், ஹாஃப் டிஸ்கஷனா செய்யறோம். இப்ப முதலாவது இது முடிஞ்சிட்டது, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ் அண்ட் ரிஸ்க். அதில் நாங்கள் முதலாவதா பார்த்த நாங்கள் வாட்டர் ப்ராப்ளம் in the world and Sri Lanka, statistics பார்த்த நாங்கள். Sanitation, public health, world and Sri Lanka பார்த்த நாங்கள். Waste water problem, pollution in the world and Sri Lanka அது முடிஞ்சது. Natural disasters, flood, droughts, various disasters பார்த்த நாங்க. இன்றைக்கு நாங்கள் முடிக்கிறோம் introduction of renewable energy, ஏன் அது எங்களுக்கு முக்கியம் அண்டது கணக்கில் பூத் யதுவும் மற்றது தான் 2 பேரும் இன்றைக்கு அருமையாக எங்களுக்கு விளங்கப்படுத்திச்சினம். மிக 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 நன்றி. இது வந்து ஒரு சீன் செட்டப், என்ன செய்ய போற, என்ன பிரச்சனை என்று. நாங்கள் ரினியூவபிள் எனர்ஜியில இப்ப கடைசி, இப்ப நம்ம இந்த சீரீஸ்ல கடைசி நேரம் we are going to do in very detail. அன்னைக்குள்ள அது எல்லாருக்கும் இல்ல, whoever interested. இப்ப ஹைட்ரோ அன்னைக்குல about turbines, what are the different type of turbines, how you select. Even the coastal, இப்ப wave அன்னைக்குல we should understand the behavior of waves, behavior of tides and so on. அதே நேரம் சோலார் இருக்கலாம் அல்லது விண்டா இருக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல what are the procedures to get the planning permission, so what are the things we are looking for, the government looking for, அதில் நாங்கள் டீட்டெயிலா பேந்து பார்ப்போம். மற்றது இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் என்வாயர்மெண்டல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். நாங்கள் எது எடுக்க வேணுமென்றதால நாங்கள் அவற்றையே கொஞ்சம் பிற்போட்டது, ஏனென்றால் டைமிங் பிரச்சனைகளால. ஆன காரணத்துல இதுல ஒரு 2 செக்ஷன் துவங்கிட்டோம் ஆல்ரெடி. இப்ப ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றி படிக்க நாங்கள் எப்படி how to form the problem,
how to assess the risk, how to appraise the options, how to select this one, decision support system. நாங்க முடிச்சிட்டோம். Any environmental management system, BREEAM, இது யூகேல பாவிக்கிறது. இப்ப இன்டர்நேஷனலா people are doing. அன்னைக்குல இப்ப நாங்கள் buildings கட்டேக்குல they are giving some kind of a ratings. என்ன ரேட்டிங்ல இருக்குன்னு இது இப்ப யூனிவர்சிட்டிஸ்ல உங்களோட அக்ரெடேட்டட் கோர்ஸ் கணக்குலையோ அல்லது என்ஜினியர் அன்னைக்குல சார்ட்டர்ட் என்ஜினியர்னு சொல்லுவதோ இட்ஸ் one form of assessing your work. இப்ப இங்க யூகேல எல்லாம் for civil engineers, civil engineering, large civil engineering project, Institute of Civil Engineers and various others introduce a sequel, and all large projects you have to do some kind of a quality assessment scheme, basically environmental. நாங்கள் அதை பற்றி கடைப்போம். அதுக்கு பிறகு we want to do bit of introduction on hydrology and hydraulics in a very sort of intermediate level. இது ரெண்டும் sort of tools and techniques and இதுல வருது, and also environmental regulation இதுக்குள்ள கடைப்போம். இதுக்கு பிறகு we are going in with more details about wastewater, surface runoff, sewer design and sustainable urban drainage, SUDS and சொல்றது. So we are going to look into how to design rainwater harvesting, how to design sustainable urban drainage systems, and again traditional sewer design, as well as it's a very simple way how an intermediate level person or person who passed the A level, how he can design a sewer. You don't want to do a degree. I'm going to teach you in a very, very simple way to design it, and also outfall design. I want to talk about public health. It's mainly about the rural urban slum, because a lot of toilets people are building. First of all, it's very important to understand what is the appropriate way to build it. So we will be talking about public health related stuff, toilet designs and septic tank, and also community toilets, in the sense how you involve people to do this one. So we have experience in working with several rural projects, again settling tank design, and mainly I will be talking about reclamation and reuse, grey water reclamation, reuse, design, because you can't design a grey water reclamation plant using the wastewater treatment, because the characteristic of grey water is different. So we will be talking, and also reverse osmosis and so on, we will be talking about there as well. Pending water treatment, again, I want to go into a very high level, but go through different processes, and also desalination, that's RO as well, and water resources planning, how it's done in developed countries, how you think about supply demand balance, and also thinking foresighting, and how you do kind of. Finally, we will be doing your renewable energy one in more detail here, and again I will work with Yadu to we work together to deliver. நான் இதெல்லாம் நான் டெலிவர் பண்றேன் இல்ல, நீங்கள் யாரும் இதால you can deliver, then I'm quite happy to give a chance. இதை விட இன்னும் கணக்கு இருக்குது, waste, solid waste and so on. இப்ப இதை முதல் செய்துட்டு then we are going to cover it. The main aim is we want to give a knowledge, know-how to our citizen leaders, young generation, so they can make policies, they can do engineering work, they can do planning,
at least we want to make them to be capable to deal with these problems and so on. Thank you, and thank you very much. Dayandan, எல்லாம் உங்களுக்கு இனி. You take over. தேங்க்ஸ் சுரேன் சார். ஓகே, இது நீ வந்து எங்கட எல்லாத்தையும் தான் மீன் மற்றாக்கள் கதை கேட்க எப்படி அந்த டிஸ்கஷனை கொண்டு போற வேண்டியதான். ரைட், நீங்கள் ஒவ்வொரு தடவை கையை ஏற்றிட்டு கதைக்கெல்லாம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கதைச்சிங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். கூட ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் வந்தா கூடாது இன்டராக்டிவா இருக்கும் நினைக்கிறேன். அதில் பாலிசியில இருக்கிறார்களும் நீங்க கதைக்கலாம். லோகபவன் கையெழுத்திருக்கிறீங்க. லோகபவன், நீங்கள் கதைங்க. ஓகே, ஹலோ தான் ரைட். அது ஒரு நாடு தான் இந்த கேள்வி என்னண்டா. ஓகே, நான் ஒரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ண ஆசைப்படுறேன். ஓகே, ஸ்ரீலங்கா ஓகே நான் இருப்போம். எங்களுக்குமே 2 எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு பக்கம் somewhat economically, socially, politically, or even culturally higher level இருக்கிற ஒரு குரூப் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுண்டா, but I feel is certain things like the renewable energy or those things are somewhat romanticized. இது எப்படின்னு 2 எட்ஜ்லேயே நாங்கள் பார்த்தோம்னா, on one side what happens is நிறைய வீடுகளில் சொல்ல பேனல் போடுறோம். that's fine. even எனக்கு பர்சனல் எப்படி காட்டி that's fine, but the problem is those houses அவங்க வீட்டை வெட்டுறாங்க, மரங்களை வெட்டுறாங்க. even those houses air conditioned units in their house as well. so the thing is, இது வந்து ரொமான்டிசைஸ் பண்ணப்படுற ஒரு பக்கமா இருந்தாலும் என்ன நடக்குதுண்டா, இதால சப்சிக்வெண்ட்ல சர்டன் பிரச்சனை என்ன வருது. so what happens is sometimes we will become victims of our own opportunities. அப்ப நான் எனக்கு வேண்டாம். ஓகே, கவர்மெண்ட் even தான் என்ன சொன்னா செக் பண்ணான். எஸ், கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் வைக்குது, ரைட். we have renewable energy, இந்த டிமாண்ட் வேணும், இத்தனை percentage வேணும். பட் in the other hand, டிமாண்டை குறைக்கிறது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கவர்மெண்ட் கொடுக்கல. ஈவன் no one talks about that. Singapore, let's take simple example. They are working on one hand, but also அவங்கள்ட்ட carbon tax, building energy tax, so those kind of very specific tax இருக்கு. so they somehow try to balance both in a different way. or even a European country, அவங்க எப்படி certain setups முன் வைக்கிறாங்க. so இந்த விஷயத்துல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஜதுவண்ணா, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொன்னது சரி. ஆக்சுவலா எங்கண்ட நாங்க வந்து ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ அதுல வந்து இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இல்லை. சரியா, முதலாவது நாங்கள் மற்றது we are not taxpayers, everybody we are not taxpayers at all. சரியா, நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் டேக்ஸ் பே பண்ண சொல்லல இன்றைக்கு. பட் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து எப்படியோ வந்து கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும், அது எல்லார்ட்ட பங்குலையும் இருக்கு. பட் அதுக்கு நாங்கள் போய்க்கல பொலிட்டிக்கல் இருக்கும். ஸ்ரீலங்கால போய் ஒன்று செய்ய போய்க்கல பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். மரங்களை வெட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரு யோசனை இல்லாம செய்வாங்க. இல்லைங்க, மற்றது அதுல உதயம் பிளேம் பண்ண இல்லை. ஒரு 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 ஆக்சுவலி ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் தான் என்ன செய்யணும். நாங்கள் வீட்டை மேல சூரியோடு இருக்குன்னா கொண்டே போட முடியாது. இல்லை, ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்கு, என்ன மாதிரி, இதுல என்ன எக்கனாமிக்கல் இம்பாக்ட் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு தான் செய்யும். ஸோ என்ன ஒரு ஸ்டடி போடலையும் ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் செய்யலையும் ஒரு இதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதுல என்ன நன்மை தீமை ஆராய்ச்சி தான் செய்யும். சரிதானே? அப்ப இதுக்கு பிறகு மேல கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருந்து அதுக்கு பிறகு சூழலியலாளர்கள் வந்து ஏதாவது மரங்களை வெட்டக்கூடாது அப்படியான சந்தர்ப்பங்கள் கொடுக்கலதான் அதை இம்போஸ் பண்ணணும். மரம் வெட்டினா இவ்வளவு ஃபைன் ரெண்டு இம்போஸ் பண்ணாதான் அந்த சிஸ்டம் இல்ல ஃபைன் போடாட்டி ஒரு நாடுல டெவலப் ஃபைன் போடணும் கேட்டேன். பட் நான் சொன்னால் இவங்க படிச்சவன் தேவையில்லாத கதைக்கிறான்னு சொல்லுவான். பட் இதுதான் ஒரே ஒரு சிஸ்டம். சரியா, மரங்களை வெட்டுறது, மரங்களை இஞ்ச வெட்டலாம், சும்மா 100 வாட்டுக்கு வெட்டல. மரம் வெட்டினா நீ ஒரு 2 இடத்து 5-6 மரத்தை நட்டு போடுறதா ஒரு மரத்தை வெட்டலாம். சரிதான். அப்போ இதுக்கும் ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, இது எங்களுக்கு ஃபீசிபிள் ஆப்ஷனா இல்லையா, ஓகே இதால மெட்டவைக்கு என்ன இம்பாக்ட் ரெண்டு நாங்கள் மெட்டவைக்கு யோசிக்கல. ஓகே நாங்கள் சோலரை வாங்குறோம், பூட்டுறோம், எங்கட அலுவல் முடிஞ்சது, மீட்டரை வாங்குறோம், ஓகே அவ்வளவுதான். அப்ப அந்த லெவல்ல அது வந்து எங்கண்ட ஓராக்கள்கிட்ட நாங்கள் சமூகத்தை நாங்கள் மாத்துவோம், அது அவ்வளவுதான். ஒரு ஒன்று சொல்லிடுற அதுல நாங்களும் மாறோம். தேங்க்ஸ் ஜாதவண்ணா. லோபவன், ஆக்சுவலா இந்த போரத்தின் இன்னொரு கோலும் வந்து அப்படிதான். உண்மையா வந்து
அறிவற்ற தன்மை இருக்கிறபடியா தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு காரணம். அது ஒரு காரணம் அந்த துறை சார்ந்து அல்லது இந்த பிரச்சனைகள் சார்ந்து தெளிவான ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறது. அப்ப அதை வந்து பீப்புளுக்கு கொண்டே சேர்க்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டே சேர்க்க லோகன்னு தெரியும். நாங்கள் வீட்டுல நிறைய கதைச்சிருக்கிறோம். இப்ப அதை நோக்கின ஒரு பயணம் தான் இந்த மாதிரியான ஃபோரங்கள். உண்மையா வந்து ஏசியில இருந்து வரக்கூடிய பாதிப்பு என்னன்றது வந்து நிறைய பேருக்கு உண்மையா தெரியாது. அங்க பாவிக்கிற என்ன மாதிரியான கேஸ் அது எப்படி இருக்குன்றது வந்து கன பேருக்கு தெரியாது. ஸோ அதை நோக்கின இதுக்கு இந்த மாதிரியான ஃபோரங்கள் பயன்படும். ரைட். அடுத்ததா வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். நான் இது ஒரு வசனத்துல சொல்லுங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டது. the whole இப்ப நாங்கள் அரசாங்கத்தை 100% நம்பேல இருந்து கிராண்ட் வெர்மெண்ட் என்னென்றால் நாங்கள் இந்த முக்கிய நோக்கம் என்னென்றால் we want to do any project into 3 levels: community level, local authorities level and national level. இப்ப இதுல வந்து developed countries they are moving to a decentralized system rather than the centralized system. அன்னைக்குள்ள இதுல each one we can do in a different ways. அன்னைக்குள்ள national level can be a bigger project. But idilla community and they are the first time in Sri Lanka they involve in this kind of a project. So that is the reason why we are educating the community, citizens and the younger generation on environmental impact, to risk assessment, to various other things. Therefore, they themselves know what is their limit, rather than someone coming and knocking the door and say, don't do this, don't do this. Already they know what they want to do it. Actually, what we want to do is not only giving a capability or knowledge, but also attitude change. We know not going to expect much from government or anything. As a community, we want to do our bit. That kind of attitude is important. நாங்கள் இந்த நாளும் மற்றவனை பார்த்து கொண்டு தான் இருந்த நாங்கள் it's good for politician, so then people all behind to him, but a lot of things we ourselves can do. Thank you. Yes, and I want to tell it another way, like it's not about just policies based on government, but my point is, but what is about a professional standpoint on these issues? Like there are new things coming up done by professional, and there are things put up with these kind of stuffs. I'm all right with that, but also there are opposite of that. So why this surge? And then suddenly what happens is, like, let's say a lot of government buildings, what they do is, okay, they do these buildings in a certain extent, but then they just put this solar panel and stuff to just merely to pass a certain LEED certificate or something, but that doesn't do any advantages or anything at all. So here what it is in a third, I would like to say, like, we should develop not only about a policy of government, this is about professional input, or even, let's say, a professional standpoint that develops a third world practice, a practice that is very capable to hear, a practice that looks into these kind of different opportunities rather than coming up. So I'm not saying even a simple house, why can't just a person who is in the municipal council just take a simple decision on that? I'm not going to take up a government legal or anything. A municipal council has even a urban council has a regulation to keep them, and they just taking unnecessary stuffs. This is my personal experience, that's why I'm asking. ரைட் லோ, நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்ட். என்னன்னு சொன்னா இதுதான் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் நாலேஜ். இந்த இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்குல அதுல இருக்க லேக்கிங், ஈவன் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய லேக்கிங் வந்து நிறைய பார்ட் பிளே பண்ணுது இந்த விஷயத்துல. ஆனா இப்ப வந்து கிரீன் சைட்ல வந்து ஸ்ரீலங்காவோட சில பாலிசிஸ் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஆனா இது எந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்களோட கரண்ட் கார்பரேட் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமா இது எந்த அளவுக்கு எவ்வளவு வேகமா சக்சஸ் ஆகும்னு தெரியாது. பட் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நினைக்கிறேன் ஸ்ரீபிரகாஷுக்கும் இது சம்பந்தமான நாலேஜ் இருக்குது. ஹி கேன் அட்ரஸ் தட். ஆனா ஸ்ரீபிரகாஷ் அண்ணே அவங்கள நீங்க கலைக்கும் போது இருக்காங்க ஈசன் கேள்வி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு ஸ்ரீபிரகாஷ் அண்ணா நீங்க அதுக்காக கலைக்கலாம் இல்லையா? ஈசன் நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. இதுல என்னென்றால் எல்லா வகையான எனர்ஜியை பற்றியும் காய்ச்சவர். இதுல இன்னொரு பொட்டன்ஷியலா எனர்ஜி ஒன்று இருக்குது, இந்த ஹீட்.
சன்லைட் நாங்கள் லைட்டை தான் சோலார் பேனல்ல பாவிக்கிறோம். ஆனால் அதுல இருந்து வர ஹீட்டை, அந்த ஹீட்ன்ற ஒரு வெப்ப சக்தி இருக்கு இல்ல, அந்த வெப்ப சக்தியை கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? அது முதலாவது. அடுத்தது நாங்கள் இப்ப சோலார் பேனல் பாவிக்கிறோம், ஆனால் அதுவும் இன்னொரு நாட்டின் தங்கி தான் இருக்கிறோம். அத சோலார் பேனலை நம்ம நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ்கள் பெற தொடங்கிட்டு தான். ரைட், ஓகே ஈசன், நான் உங்களுக்கு முதலாவது பாட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன், ரெண்டாவதுக்கு ஜதுவன் நான் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து அந்த ஹீட்டை வந்து சேமிச்சு அந்த ஹீட்ல இருந்து பவர் எடுக்கக்கூடிய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நிறைய நாட்டுல இருக்கு. ஈவன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து இப்ப டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோலர்ல இருந்து பியூர்லி வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆயிருக்கும். அதே நேரம் வந்து அதுல ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து சால்ட்ஸ்ல வந்து, அதாவது உப்புக்களால உருவாக்கப்பட்ட ஸ்டோரேஜ்ல வந்து அந்த ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கணும். நைட்ல வந்து அந்த ஹீட் மூலமா வந்து அது ரிவர்ஸ் மோசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து பவர் ஜென்ரேட் ஆகி ஸ்டில் வந்து அந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து நிறைய நாடுகள்ல இருந்து கொண்டிருக்குது. ஆனா எனக்கு ஸ்ரீலங்கால அந்த சோல்ஸ் பாவிச்சு இருக்கக்கூடிய சோலார் பிளான்ஸ் வந்து இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஜதுவன்னா நீங்கள் இருக்க அந்த ரெண்டாவது பாட்டுக்கும் இதுலயும் ஏதாவது ஆட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஆட் பண்ணுங்க. சோலர்ல ஹீட்ல இருந்து வர சிஸ்டம்ஸ் தான் ஆக்சுவலா வந்து இந்த பூமியில, அதாவது சூரியன் வெப்ப கதிர்கள் பூமிக்கு உறிஞ்சித்தான் அங்க இருந்தா பவரை ப்ரொடியூஸ் பண்ணா ஜியோதேர்மல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ஒரு ஐட்டம் தான் ஆக்சுவலா. அது கீழே பூமி வெப்பமடைறது காரணம் என்ன? சூரியன்ல இருந்து வர வெப்ப கதிர் வந்து பூமிக்கு உள்ள உறிஞ்சி உள்ள போயிட்டு கீழே போக டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரும். மேலே ஒரு டெம்பரேச்சர், கீழே ஒரு டெம்பரேச்சர். இல்ல நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் வித்தியாசம். நான் வந்து கேட்கிறேன் என்றால் என்வயன்மெண்ட்ல இருக்கிற ஹீட், உங்க உதாரணத்துக்கு ஒரு மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் டெசர்ட்ல 52 சென்டிகிரேட்ல டெம்பரேச்சர் இருக்கு. அப்படியான டெம்பரேச்சர்ல இருக்கிற இடத்துல இருந்து ஹீட்டை வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு எனர்ஜியா மாத்த இல்லாதா? அதுக்கான இது ஒரு இடத்துல நான் இதுவரையும் காணல அப்படி இருக்கிற மாதிரி. நீங்கள் அப்படி எதுவும் கண்டிருக்கீங்களா, இல்லாட்டி அதை பற்றி ஏதாவது ரிசர்ச் நடக்கிறதா என்றதான் இதுவரை நான் கேள்விப்படையில. அப்படி ஏனென்றால் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்து வெப்பத்தை சில் வாட்டர் மூலம், அதாவது நீங்க அந்த வெப்பத்தை தண்ணிய எடுத்து அந்த தண்ணியில இருந்து தண்ணிய அந்த வெப்பத்துல இருந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதை வந்து திருப்பி கூல் டவுன் பண்ணி சிஸ்டங்கள் இருக்கு. அது வந்து பெரிய அளவில் சக்சஸ் ஆகல. அந்த 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 வெப்பத்தை எடுத்து தண்ணியை. நான் கேட்கறது இந்த மெயின் நோக்கம் என்னென்றால், இந்த இப்படி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை நாங்கள் இதன் மூலமா குறைக்கலாமான்றதான் இந்த மெயின் கன்சர்ன். அது சம்பந்தமான நான் நேரடியா உங்களுக்கு ஆன்சர் பண்ணல. அது சம்பந்தமான ஸ்டடி இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல ஆக்சுவலா. சோ அப்ப நான் அது சம்பந்தமா அப்படி இருக்கு, சிஸ்டங்கள் இருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணி, அந்த வெப்பத்தை எடுத்து குளிர் தண்ணிக்குள்ள கொடுத்து குளிர் தண்ணி சூடாகி அது வேப்பரேட் ஆகி அதுல இருந்து போய் டேர்பைன்ல இருந்து வர மாதிரி இருக்கு, சிஸ்டங்கள் இருக்கு. அது வேணா நான் இதுல ஒரு இது ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்களா தெரியும். இதுல இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில செய்யப்பட்டிருக்க ஒரு மாடல். இப்ப இவர் கேட்கிற அளவுக்கு வந்து டெம்பரேச்சர், அதாவது சூழல் வெப்பத்தை குறைக்கலாமா இல்லையான்னு தெரியும். ஆனா சூழல் வெப்பத்தை பயன்படுத்தலாம். இந்த சோலர்ல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இதுல வந்து சோலார் எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகுது. ஆனா அந்த சோலார் எனர்ஜி வந்து டர்பைனுக்கு போறதுக்கு முதல் வந்து இந்த ஹாட் சால்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஹாட் சால்ட்டுக்கு வந்து தெர்மல் எனர்ஜி வந்து சேவ் பண்ணப்பட்டு பகலில் வந்து நைட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்ப வந்து டர்பைனுக்கு வந்து பவரை ஜென்ரேட் பண்ற மாதிரி இந்த மாடல் இருக்குது. இதுக்கு ஒரு மெகா லெவல்ல வந்து ரன் பண்ணப்பட்டு கொண்டிருக்க ஒரு ப்ராஜெக்ட். இது எந்த நாட்டுலன்னு சொன்னா சைப்ரஸ்ல வந்து இந்த செய்திருக்கணும் இந்த ப்ராஜெக்ட். என்னென்றால் இதுல முக்கியமான இது என்னென்றால் I read number of papers on this. But சூழல் எண்ணெய்க்குல there is a two சூழல் எண்ணெய்க்குல, one is a natural environment, other one is a built environment. But definitely you can't do it with natural environment. That's out of the question. Again, if you are talking about the built environment, whether this is outside the boundary, that means you have a building outside the building and other one is inside the building. If you have an open even built environment, it's very difficult because once you abstract, but it's continuously will feed. You have some kind of a close thing, then of course you can think about. So when you put the close thing, that's going to be very expensive. என்ன செய்யறது என்றால் அநேகமான ஆட்கள் now they are putting some kind of a
to how உங்களோட question என்னென்றால் சூழலை குளிராக்க வேண்டும் என்றால் internal, there are number of ways now people are doing. They are growing plants on the wall, because the plants, what they do is they will provide a heat insulation and also regulate the heats. அப்ப வெளியில இருந்து வாரது உள்ளுக்கு பில்டிங்கு போறது அப்படி கொத்த முறை இருக்குமே ஒழிய that's very difficult to control the external environment. It's impossible at the moment. Thank you. மற்றது ரெண்டாவது, இலங்கையில இதுவரை சோலார் பவர் பிவி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் ஒன்றும் இதுவரை இல்லை. எல்லாமே நாங்கள் யூரோப் அல்ல சைனாலே தான் தங்கியிருக்கோம். இப்போ அப்படியான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலையும் அகெயின் அது வந்து அகெயின் பிளாஸ்டிக்கள், அங்கே சிப்ஸுகள், அதுகள் இதில் வந்து கணக்கு நிறைய என்வயர்மெண்டல் இம்பேக்ட்ஸ் தான் அங்கே. ஸோ இப்போ இதுவரை வந்து போன 10 வருஷத்துக்கு முதல்ல இருந்த பிரைஸை விட இப்போ உள்ள 10 வருஷத்துல பிரைஸ் வந்து சோலார் பிவி பிரைஸ் வந்து குறைஞ்சிச்சு சரியா. பட் அதுக்கு எவ்வளவு இலங்கையில அதை உற்பத்தி ஆக்குறதுக்கு எவ்வளவு தூரம் சாத்தியமாக இல்லைன்றது தெரியல. நாங்கள் அதை பற்றி எங்கள்கிட்ட பெரிய டேட்டா இல்லை. பட் இதுவரை இலங்கை வந்து சைனா அல்லது ஜெர்மன், யூரோப் அப்படியான கண்ட்ரில, இந்தியா அப்படியான கண்ட்ரில தான் எடுத்துட்டு இருக்கு. ஸ்ரீப்ரா சொன்னா நீங்கள் உங்களோட டைம் எடுங்க. நீங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஒரு 2 minutes. Thanks, very good topic today. அந்த லோகபவன் கேள்விக்கு நான் ஆட் பண்றேன். அந்த ஸ்ரீலங்காவில் டிமாண்டை குறைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை சிங்கப்பூர்ல வெல் எஸ்டாப்ளிஷ். இங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி தேவ கிரீன் மார்க் டூல். எனி டெவலப்மெண்ட் இங்க செய்யணும்னு சொன்னா they will set a minimum criteria. So this is the rating system you have to achieve. Is a mandatory requirement in Singapore. But Dr. Surendran sir on the Mary in UK they have a BREEAM. In America they call LEED. But in Sri Lanka already they have a system. The Green Building Council Sri Lanka, that's the name. They call GBCSL. அவங்களுக்கு அது இப்போ அந்த ஆரம்பம் லெவல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஓன் ரேட்டிங் சிஸ்டம் அவங்க வச்சிருக்கேன். இப்போ சிங்கப்பூர், யூகே, அமெரிக்கா மாதிரி ஓன் ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. பட் அது இன்னும் பிரைவேட்டா இருக்குது. இன்னும் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அதை கொண்டே இல்லை, ஒரு மெண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட்டை கொண்டே இல்லை. பட் இப்போதான் ஆரம்ப லெவல். மேபி இந்த ஃபியூச்சர்ல ஒரு ரெகுலேஷன் வந்ததுன்னு சொன்னா அப்ப அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணினேன். ஸ்ரீலங்காவில் செய்யலையண்டு இல்லை, பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிக் கம்பெனிஸ் அந்த ரேட்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த எனர்ஜி டிமாண்டை மீட் பண்றாங்க. ஜஸ்ட் சர்டிஃபிகேஷனுக்காக மற்றது என்வயர்மெண்டல் ஓன் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தங்களுடைய ஓன் சஸ்டைனபிலிட்டி கோல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ செய்யலையண்டு இல்லை, செய்யணும். பட் இன்னும் அதை பெரிய லெவல்ல வெளியில வேற இல்லை. ஸோ அது டிமாண்டை குறைக்கும். சேம் டைம் ரினியூவபிள் எனர்ஜி இஸ் இந்த பவர் டிமாண்டை கூட்டும். அது ஒரு பாயிண்ட். மற்றது அந்த ஈஷன் கிட்ட இருந்தால் அதை நான் ஆட் பண்றேன்னு இந்த டாக்டர் சுரேந்திரன் சொன்ன மாதிரி நாங்கள் இத இருக்கிற வெப்பத்தை குறைக்கலாது. பட் அந்த வெப்பமாகாம இருக்கிறதுக்கு இந்த ஏர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் அதான் மெயின் ரீசன். இந்த ரேடியன் ஹீட்டை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதாலான் வாரது. ஒரு வீட்டை சுத்தி கான்கிரீட்டை போட்டோம்னு சொன்னா வீடு போமா தான் இருக்கு. ஏன்னா டியூ டு த ரேடியன் ஹீட். பட் நாங்கள் இப்போ அதை டர்ஃப் ஒரு புல் திரையா இருந்தோம்னு சொன்னா அது வெப்பமாகாது. மற்றது தைனம் சொன்ன மாதிரி அந்த சோலார் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்றது அந்த ப்ரோசஸ் நிறைய இருக்குது. அந்த கன்சன்ட்ரேட்டட் சோலார் பவர்னு சொல்றது. இது சோலார் பிவி 4 PV சிஸ்டம் நெட்வொர்க் பண்ணது. மற்றது இந்த கன்சன்ட்ரேட்டட் சோலார் பிவி அதான் அந்த உப்பை பயன்படுத்தி அது வேற அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நிறைய சிஸ்டம் இருக்குது அந்த தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்றதுக்கு. ஒரு பாயிண்ட் உண்டு இதுல சொல்றோம், நாங்கள் ரினியூவபிள் எனர்ஜி சஸ்டைனபிள் சிஸ்டம் சொல்றோம். சஸ்டைனபிள் சிஸ்டம் தான் இல்லையாண்டு இல்லையா, அதில் ஆக்கிய பண்ண விரும்ப இல்லை. பட் இங்க 2 கார்பன் எமிஷன் இருக்குது. ஒன்று நாங்கள் டாக் பண்றது ஆபரேஷனல் கார்பன் எமிஷன், அதை பற்றி தான் நாங்கள் காய்ச்சி இருக்கோம். இன்னொரு கார்பன் எமிஷன் ஒன்று இருக்கு, எம்போடிட் கார்பன் எமிஷன். ஸோ இதுல இந்த சோலார் பேனல்
என்ன நடக்குண்டா ஜெனரேட் பண்ணுது எலக்ட்ரிசிட்டியை, நோ டவுட். பட் ஆனா இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கோம்டா, அதான் நாங்க பிக் கொஸ்டின். ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸ் எடுக்குது இந்த பிவி பேனல் ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி. அதை மேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் எடுக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இப்போ நாங்கள் குளோபலா பார்த்தோம்டா, அவன் இங்க ஸ்ரீலங்காவில் ஜெனரேட் பண்றோம் ஓகே, பட் ஸ்ரீலங்காவில் எமிஷன் இல்லை. பட் அந்த பேனலை மேக் பண்றதுக்கு சைனாவில் எமிட் பண்ணியிருப்போம் கார்பன். So the carbon equivalent, but global warming gas, but carbon equivalent பார்த்தா almost 7 years எடுக்கும் அதை fulfill பண்றதுக்கு. பட் ஒரு solar panel lifetime இப்போ almost 20-25 years. So மிச்ச காலம் ஓகே, of course அது சஸ்டைனபிளா தான் இருக்கும். நாங்கள் நிறைய எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றோம். அது ஒரு சின்ன பாயிண்ட். பட் நாங்கள் ஒரு தரமே சோலார் பேனலை பற்றி கதை கேட்க இந்த எம்பொடி கார்பனை பற்றி கதைக்கிறேன் இல்லை, இவன் சிங்கப்பூர் எனிவே. தேங்க்யூ. சரி பிரகாஷ், இது வந்து இங்க நாங்க சோலரை பற்றி படிப்பிக்கல, நாங்கள் படிப்பிக்கல இம்பாக்ட் படிப்பிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஒரு பேனலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவுக்கு செலவாகும், அதுல எவ்வளவு அதாவது எவ்வளவு பிளாஸ்டிக் எவ்வளவு இதை யூஸ் பண்றோம்ன்ற மாதிரி தனிய அங்க இது மட்டும் யூஸ் பண்றதில்ல, பாஸ்பரஸ் மற்றது வேற உலோகங்கள் எல்லாம் யூஸ் பண்ணித்தான் அது மற்றது எனர்ஜியும் யூஸ் ஆக போகுது. என்ன ஒரு சோலார் பிலிப்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றதா, இது வந்து நீங்க டெக்னிக்கலா ரினியூவபிள் எனர்ஜி கோர்ஸ் போய்க்கல, அது வந்து நீங்க கவர் பண்ணுவீங்க. இல்ல நான் கவர் பண்ணலன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப நாங்க சிங்கப்பூர்ல எதுன்னா அந்த ஆபரேஷனல் கார்பன் எமிஷன் இதை பயன்படுத்தி இந்த சோலார் பிவி இதெல்லாம் பாக்க அந்த எம்போடிட் கார்பனை பற்றி கதைக்கிறேன் இல்லை. அது ஏன் சிங்கப்பூர்ல 2 ஃபேக்டரி தான் இருக்கு சரியா. அது வந்து அங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் இப்ப கிரீன் மார்க் மேனேஜருக்கு கால்குலேஷன் போனீங்கன்னா சோலரால எவ்வளவு மாற்றீடு பண்ணிதான் பாக்குறாங்க, எங்க இருந்து சோலர் எவ்வளவு ப்ரொடியூஸ், அந்த கன்செப்ஷன் இல்ல சரியா. தேங்க்ஸ். ஆனா என்னன்னு சொன்னா இப்ப இதுல என்ன பாயிண்ட்னு சொன்னா, நாங்க ரினியூவல் எனர்ஜிக்கு தேவையான சோர்ஸை வந்து ஸ்ரீலங்கால ப்ரொடியூஸ் பண்ணாட்டியும் ரீசன்ட் கேள்விக்கு அதை வெளியில இருந்து கொண்டு வந்து ரன் பண்ற ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து 40% மேல க்ரோத் ப்ராஃபிட் எடுத்து கொண்டிருக்கிற கம்பெனிஸ். நீங்க போய் லிஸ்டட் கம்பெனிஸ்ல பார்க்கலாம். நீங்கள் ஃபைனான்சியல் பவரோ அல்லது வாலிபால் பவர் எத்தனாவோ அல்லது வின்ஃபோர்ஸ் வந்து நீங்க டேட்டா பப்ளிக்கா இருக்கும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து 40% and above. ஸோ அது வந்து நாங்கள் உள்ளதான் ப்ரொடியூஸ் பண்ணணும் மட்டும் இல்லை, நாங்கள் வெளியில இருந்து கொண்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து போட்டா கூட ஸ்டில் வந்து வி கேன் மேக் ப்ராஃபிட். உண்மை. அனுராம் ஒரு கை வைத்திருந்தீங்க, அனுராமோட கேள்வியோட வந்து நாங்கள் க்ளோசிங்க்கு போவோம். மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு அடுத்த செஸ் கிளாஸ் இருக்குது 6 o'clock குழந்தைகள் இணைகிற வகுப்பு. என்ன இதுல வந்து தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. 3 நிமிஷம். இதே ஐடியா இதே ஜூம் இதுதான். நான் இதுல இதோனும் ப்ளீஸ் குழந்தை பிள்ளைகளுக்கு அவைகளுக்கு நாங்கள் கனடாவில இருந்து லண்டன்ல இருந்து ஜாயின் பண்ற குழந்தைகள். So please try to understand. அனுராம் இந்த क्वेश्चन next week கேளுங்க ப்ளீஸ். ஓகே ரைட். ஓகே சுரேன் சார், அப்போ ஒரு க்ளோசிங் அட்ரஸோட நாங்கள் இதை முடிச்சு விடுவோம். மியூட்ல இருக்கிறீங்க சுரேன் சார். எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இன்றைக்கு ஜஸ்ட் an introduction. திருப்பவும் the same group going to come for கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் இது அந்த நேரம் டெஃபினெட்லி நீங்கள் கேட்கிற கேள்வியில் எல்லாத்துக்கும் we are going to answer it. We will bring more experts. இன்றைக்கு நேரம் போறபடியால கணக்கு கதைக்க விரும்ப இல்லை. மிக்க நன்றி. Thank you very much, and please join with us for next class as well. Thanks for the speakers as well as the attendees. Thank you. Thanks Nila for giving these facilities. Thank you very much. Thank you sir. Thank you so much. Thank you everyone. Really sorry. Really sorry for that. Thank you. Thank you ஜதுவண்ணா, உங்களோட டைமுக்கு மேலுக்கு ஒரு பிரசன்டேஷன். Thanks ஜதுவண்ணா. Thanks. நான் க்ளோஸ் பண்றேன், மன்னிச்சு கொள்ளுங்க.